1, 2 வசனங்கள். The book of Genesis chapter 1 and verse 2. 1 and 2. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் பூமியானது ஒளி நிறைந்திருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தது யார்? தேவனாகிய கர்த்தர். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதுதான் முதல் சம்பவம் வேத புத்தகத்திலிருந்து தேவனிடத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. அது ஒன்றுமில்லை. அதில் இன்று காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் காணப்படவில்லை, இயற்கைகள் காணப்படவில்லை. தேவன் அந்த பூமியின் மேல், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆக இந்த ஜலம் என்பது வானத்தையும் பூமியையும் இணைத்திருந்தது என்பது நான் ஜெபிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு. அவர் இன்று உன்னதங்களில் தம்முடைய ஸ்தானத்தில் சிங்காசனத்தை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஏனென்றால் பின்னால் நம்ம கீழே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் 6வது வசனத்தில், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தார். அப்போ ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ கீழே இருக்க பெரிய ஜலம், அதுக்குள்ளதான் பூமி இருக்குது. இப்போ அந்த ஜலத்தை 2ஆ பிரிக்கிறார். பிரித்து என்ன செய்தாரு? 7வது வசனத்துல ஆகாய விரி உண்டு பண்ணினார். கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாயத்துக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவை உண்டாக்கினார். ஒரு அலையில சொல்லுங்க, சரியான கிரியேஷன், ஃபுல் ஆஃப் வாட்டர். ரெண்டுக்கும் நடுவில் இப்போ கேக்கில் கிரீமிக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஆகாய விரிவடி உண்டாகுது. நினைச்சு பாருங்க, மாண்டவர் எவ்வளோ பெரியவர். பண்ணிட்டு இந்த ஆகாயத்துக்கு மேலே ஒரு பார்ட்டு தண்ணி, கீழே ஒரு பார்ட்டு தண்ணி. இந்த கீழே உள்ள பார்ட்டு நோவாவுடைய பேழைக்கு நிற்காம கொள்ளாம அவ்வளோ தண்ணியை கொடுத்துச்சு. மேலே இருக்க அந்த ஜலம் திறந்தா என்ன ஆகும்? இடம் கொள்ளாது. கத்துடவர்களே நடக்கும். ஆமென். பிரிச்சுட்டார். அப்போ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார். ஓகே. அடுத்தது பூமி ஒழுங்கின்மை. அப்போ ஜலத்தின் மேல். அப்போ பூமி எங்க இருந்தது? தேவனுடைய பாதத்துக்கு கீழே இருந்தது. ஒரு அல்லையில சொல்லுங்க. ஓகே. செய்தியின் தலைப்பு, இவ்வளவு பேசுனதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்பு, ஆவியானவர். The Holy Ghost. The Holy Ghost. அப்ப இந்த ஆவியானவர் அவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது பூமி வெறுமையானது, அவருடைய பாதத்தின் கீழ் இருந்தது. ஆவியானவர் தான் இந்த சிருஷ்டி கர்த்தாவாய் இந்த உலகத்தை படைத்தார். அவ்வளவு மகிமையுள்ள தேவன் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு ஆவியானவரை நமக்குள் இறங்கி வருகிறார் பாருங்கள். இதுதான் இந்த அபிஷேகத்தினுடைய அடையாளம். ஓகே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓகே, கொஞ்சம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஒன்று சாமுவேல் 16:13 வாசிங்க சகோதரி, சத்தமா வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இது தாவீதை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் இல்லையா? தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? நேற்று ஒரு சம்பவம் பாருங்க. இப்போ நேற்று இரவு பேசுனேன், யார் பேசணும்னு தெரியல. இந்த வருடத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சி நான் போய் சொல்லணும் இல்லையா, நாம் எல்லாம் சேர்ந்து போயிட்டே இருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறேன்,
இன்றைக்கி டக்குன்னு நீங்கள் உங்களை கூப்பிட்டு நம்ம என்ன வெளியே வரல, இந்த ஹோஸை விட்டு வெளியே வரல, திருப்பூர் விட்டு வெளியில் வரல, இன்னும் யாரும் தெரியாது. திடீர்னு கேரளாவில் ஒரு மீட்டிங் போட்டு வாருங்கள் சிஸ்டர் பிரியங்கா ஒரு லேஸ் வர வைக்கிறத கூப்பிடுவாங்களா? அது கொஞ்சம் டைம் எடுத்து கத்தருடைய வர 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 கத்தருடைய சித்த நிறைவேற நாட்களாகி ஓடி வரும். அப்போ இப்போ ஃப்ரண்ட்டில் நிற்கிறது யார்? நம்ம தான், ஐயா தான் நிற்கிறார். கத்தருக்கு சொல்கிறோம் வராமதே சாமி இருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல, நீங்கள் இல்லை நம்மள யாரு? ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். ஆவே வரணும். இதாவே உங்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிற இது என்னது அறியாமல் இருக்கிறார். இன்னும் சத்தமாக சிலுவையில் அடிச்சுவாங்க ஜபத்தை கேட்டு. அப்போ நம்ம யாரும் ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். நாளைக்கு மினிஸ்ட்ரி வரும் பொழுது வளரும் பொழுது எல்லாருக்கும் ஃப்ரண்ட்ல நின்று லீட் பண்ணணும். சரி, நம்ம வீட்டில் லீட் பண்ணிங்களா? இந்த வருஷம் ஆண்டவரே என் தம்பி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என் தம்பியை ரட்சிக்கப்படணும், என் சின்ன பாப்பா ரட்சிக்கப்படணும், நான் இருப்பார் இதை ரட்சிக்கப்படணும், இந்த வீட்டில் ஒன்று இருப்பார் இயேசுவை ரட்சிக்கப்படணும், கை வச்சு சொல்லணுமா? சொல்லணுமா இல்லையா? அதை ஏன் எப்படி பார்க்குறீங்க? நம்ம இன்னைக்கு வந்து அந்த செய்திக்கெலாம் போகல. நம்ம ஃபார்மல் நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தை பண்ணுமா இல்லையா? பண்ணுமா? சரி, என்ன நடந்துச்சு? நடக்க வேண்டியது நடந்துச்சியா? விசுவாசம் அற்பமானது இல்லை, விசுவாசிதான் அற்பமானது. ஆண்ட பேதுரை பார்த்து விசுவாசம் அற்பம்னு சொல்லல, அற்ப விசுவாசி தான். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? நம்ம ஃபீத் காணக்கூடாதவைகளின் நம்பப்படுகிறவர்களின் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப நமக்கு என்னன்னா 12 சீஷர்களை கத்தர் வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான்னு சொன்னாரு. இன்னொருத்தன் இருந்தான். இவங்க 3 பேர் தான் ரொம்ப அதிகமாக செயல்பட்டாங்க இல்லையா? யூதாஸ் வந்து கேஷியர், எங்க போனாலும் டீ கவர் காசு அவர் தான் கொடுப்பாரு. பேதர் எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட கை குத்திலே போவார், 3 அவுட் விட்டுருவார், விட்டுட்டு பின்னாடி போவார். அப்ப ஆண்டவர் பேசுவார், என்ன சும்மா இந்த பசிக்கு 2 போற வழி 2 கொறிச்சு தின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க, உங்க கூட இருந்துட்டுறாங்க, என்ன வேணும், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நான் 12 வருஷம் பின்னாடி வந்துருக்கேன், நீர் நோட்டீஸை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் திடீர்னு போவார், வீட்டுக்கு போவார், அழுவார். ஆண்டவரெல்லாம் நமக்கு என்ன கிடக்கு, உடனே அழுவார். அடுத்த காலம் வருவார், ஜீசஸ் குட் மார்னிங், வேர் ஆர் வி கோயிங் டுடே? இன்னைக்கு கலிலேயாவுக்கு போகிறோம். போயிடுவான் அவர் அதான் பீட்டர், போயிடுவோம். சரி, பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணி இப்போ அமைதியாக போகிறார், ஜாலியாக போகிறார். போகிற வழியிலேயே ஒரே பாட்டு, அப்படியே அன்னி பரிசுத்தம் இதை போல நடந்து மாடி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரிசு உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தார். போச்சு, சாப்பாடு எடுத்துட்டு பிடிச்சிட்டாரு. அப்போ என்ன நடந்தது? அவர் அப்படி இறங்குவார், அப்படி ஏறுவார், இறங்குவார், ஏறுவார். ஆனால் கர்த்தர் ஒரு தட்டு தட்டினார். எப்போ தட்டினார்? அவரை ஒரு பார்வையில் தட்டினார். நீ என்னை மறுதளிப்பாய், நான் தேவனை மறுதளித்தேன். அவன் மறுதளித்தோம், அறியாமல் மறுதளித்தோம், அறிந்தும் மறுதளித்தோம். ஆனா விசுவாசத்தை வெளியில கொண்டு வரலன்னா மறுதளிக்கிறவர்கள் தான். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் என்னதுன்னு நமக்கு தெரியல. நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போகணும்னு சொல்லணும், அது போகணும். ஆனா போக மாட்டேங்குது, போகல. அப்ப நம்ம விசுவாசம் என்னது? பார்வை வித்தியாசமா இருக்கு. கசை சகோதரியா என்னது? யார் சொல்ல? ரொம்ப சத்தம் கடிச்சே, கசகசமா இருந்துச்சா? ஓகே, கத்து சொல்றோம், அப்படி இருந்தா சரியா? ரைட், அது உண்மை. ஆண்டவர் சொன்ன கடுகளவு விசுவாசம் மட்டும் இல்லை, இன்னைக்கு அசைக்க முடியல. ஆனால் விசுவாசம், என்னுடைய விசுவாசம் ஏற்ற நேரத்தில் கனிகளை கொடுக்கும். ஏனென்றால் என் விசுவாசத்தை துவக்கினவர் இன்னார் என்று. அதான் அந்த கோட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க, ஸ்டேட்டஸில் போடுங்க. அப்போ தான் 4 பேர் நாக்கப்படுங்கிற கேள்வி கேட்பான். நீங்க கிறிஸ்தவன் தானே? நம்ம அவங்களுக்கு அதுதான் ஸ்டேட்டஸ். மற்றவங்க சாட்சியாக காண்பிக்கிறதுக்கு அதுதான். அவன் 4 கேள்வி நல்லா கேட்பாங்க. நேற்று அவசரம் போட்ட
அப்படி 4 பேர் கேட்கணும். ஐயோ அவன் கேட்டுருவான் அப்படின்னு நான் வசனத்தை போடாமல் இருந்தோம்னா அவன் மட்டும் இல்லை, நாளைக்கு தேவதூரில் எண்ணில்லாதவர் வந்து கேள்வி கேட்பாங்க. நான் ஊழியமாக தானே அன்னைக்கு வசனமே, இந்த ஊழியமாக அதுதானே அன்னைக்கு. அப்போ வசனத்தை பார்க்குறாங்க, கேட்பாங்க. அதுக்கு பயந்துடக்கூடாது, அதுக்கு நிற்கிறது தான் விசுவாசத்தினுடைய அடையாளமே. ஸோ பீட்டர் ஒருவர் பேசுவார், யூதாஸ் அப்படி இல்லை, கூடவே இருப்பார். போகும்போதே கேட்பார், அப்படியே டீ அடிக்கிறீங்களா, சரி சொல்லி சாப்பிடுவோம், உடனே எல்லாரும் டீ உடனே எடுத்து கொடுத்துருவார். சந்தோஷமா இருந்தான். அவன் பணத்திலையும் கை வச்சிருந்தா இயேசுடைய வாழ்க்கையிலையும் கை வச்சிருந்தான் இல்லை. அவன் துரோகம் செய்யும் பொழுது நீதியை செய்கிறான், அவனுடைய நீதி. வசனம் சொல்லி தன்னுடைய சுய நீதி கேட்டபடி போதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்போ they feel I am what everything is right, நான் செய்கிறது சரி. ஆனால் ஒரே நாள் முடிஞ்சு போச்சு. அவனை குறித்து சாட்சி எழுதுகிற பவுல் தான் எழுதுகிறார். அவர் நமக்குள் அது அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். யார் எழுது? அப்போஸ்தலர் புத்தகம் யார் எழுதுனது? லூக்கா எழுதியிருக்காரு. ஓகே, அவர் எழுதும்போது முதல் வசனத்தை சொல்லுவார், தெயோப்பிலுவுக்கு தான் அப்போஸ்தலர் புத்தகத்தை அவர் எழுதுகிறார். எழுதும்போது சொல்கிறாரு, முதலாம் பிரபந்தத்தை நம்ம ஏற்கனவே பண்ணி இது 2ஆம் பிரபந்தத்தை நான் எழுதுகிறேன். அப்போ லூக்கா வந்து இயேசுவோட சீஷரா? இல்லை, இயேசுடைய 12 சீஷர்கள் ஒருவர் அல்ல, நம்மை போல அவர் ஒரு சீஷர். எப்படி இவ்வளோ தெளிவாக எழுதுறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதும்போது எழுதுறாரு, நம்மில் ஒருவன். யார? யூதாசை சொல்லி எழுதுறாரு, சாட்சி எழுதுகிறார். அவர் எழுதும்போது எழுதுகிறார், நம்மில் ஒருவன் தேவனுக்கு விரோதமாக இருந்ததுனாலே வயிறு வெடித்து குடல் சரிந்து இறந்தான். யாரு? துரோகி. அவனு கூட தான் இருந்தான். நம்ம இந்த பாடல் கிறிஸ்துவ அறியாமல் இருக்கும்போது ஓகே, ஆனால் அறிந்திருப்பார். நம்ம எச்சரிப்புள்ளவர்களாக நிச்சயமா நிற்கணும். இன்னொரு ஆள் இருந்தார், அவர் எந்த வகையில் சந்தேகம் இல்லை, நமக்கு நாமே திட்டம். அவர் நம்ம இயேசுவை தெரிந்தால் விசுவாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து காண்பி ஆண்டவரை நான் நம்புகிறேன். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், செய்து முடிய நான் நம்புகிறேன். இதை செஞ்சுட்டா நான் அதை செய்கிறேன். நானும் கேட்டு பார்த்தேன், ரொம்ப நாள் சொல்கிறேன். இப்பயே எப்படி ஜெபிக்கிறேனே, அந்த 10th படிக்கணும் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன் பாருங்க. உண்மைக்கு காட்டு வெறித்தனமாக ஜெபம் பண்ணுவேன். மகன் சொல்கிற மாதிரி காட்டுத்தனமாக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு பதிலும் கிடைக்காது. ஏன்? பரிசுத்தம் இல்லை, தெரியல. இன்னைக்கு இந்த கண்டிப்பு இருந்தால் தானே, டே இன்னைக்கு வா. இந்த அன்பும் இல்லை. இந்த குட்டியில் எவ்வளோ நாள் வராங்க, நம்ம யாராச்சும் அவங்களை கசந்து கொள்கிறோமா? மனசு வருத்தமாக இருக்கும். பாரு இந்த பிள்ளை இப்படி பண்ணுது, பாரு எத்தனை தடவை பேசுகிறேன், காது கொடுக்குறேன்னா பாரு. இயேசுவை சிறுட்டாவை நிர்மூலமாக்குற ஆண்டவரே நம்ம கட்டி இன்னைக்கு ஜெபிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஸ்ட் பிள்ளைனா பரிசுத்தம், நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான். ஒரு பழமொழி இருக்கு, நினப்பு பொழப்ப கெடுத்துச்சான். ஆமாம், பாஸ்ட் பிள்ளை ஓகே. பார்த்தா 10th வந்துருச்சு, எல்லா எக்ஸாம்லாம் எழுதணும். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா வேணாம். இந்த உலகத்தை நாடி போக மாட்டேன், கிறிஸ்தவர்களை நான் ஆடி போயிடுவேன், நம்பிடுவேன். நான் நம்ப நல்லா பெர்ஃபெக்டாக கத்திரமே உண்டாகட்டும். யாரும் நம்புறதில்லை, நம்மளா பெர்ஃபெக்டாக. அதனால ஜோம் பண்ணேன், ஒழுங்காக படிக்கிறேன். ஒரே கிரிக்கெட், ஒரே ஆட்டம் தான். ஒன்று வீக்னஸ்ஸு, சாப்பாடு கிடையாது வீட்டில். சத்து நுழுப்பை லைட்டாக என்ன சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம வெள்ளத்தோடு கொஞ்சம் கத்திரி சுற்றுறோம். வெள்ளத்தோடுக்காக கொஞ்சம் வெள்ளத்தோடுலாம் அந்த ஆயாமல் கொஞ்சம் பாச சின்ன கொஞ்சம் சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊற்றும். மற்றவங்க நல்லா 2 கரண்டி போட்டால் கொஞ்சம் தான் சாம்பார் ஊற்றுவாங்க. நமக்கு அப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஏன்னா ஸ்டைலே வெள்ளக்கார ஸ்டைலாக இருப்போமா. நான் இவன் கூட இருந்தால் நல்லா இருக்கலாம்னு என்னை சுற்றி ஒரு ஃபேன் குரூப் இருக்கும் கிளாஸ்லேயே. எப்படிலாம் அந்த பெருமையெல்லாம் ஓட்டணும். ஆனால் உள்ள டம்மி வெத்து வெயிட்டு கல்யாணத்துக்கு வைக்கிற கேக்கு மாதிரி அப்படியே 5 பேர் தூக்கிட்டு வருவான். ட்ரக்கில் கொண்டு வந்து இறக்குவான். மேலே அப்படி டெக்கரேஷன்லாம் இருக்கும். மேலே மூஞ்சி தான் கேக்கே இருக்கும். எல்லாம் தரமாக கொடு. இந்த வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. பரிசுத்தத்தை கண்டிக்க ஆள் இல்லை, சத்தியத்தை நடத்த ஆள் இல்லை. அப்போது ஜெபம் ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு. 10th படிப்பு பலன் இல்லை, ஓகே பயம் வந்துருச்சு. சரி மோகன் சொல்லி ஜெபம் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். எப்படி நான் நம்புறாங்க சரி நான் தானே. 2 லெட்டர் நிறைய எழுதுவேன். நிறைய நண்பர்கள், பெண் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய நண்பர்கள் உலகம் முழுவதும் இருந்தாங்க. ஸோ டெய்லி குறைந்த ஒரு 10 to 15 லெட்டர் டெய்லி எழுதுவேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எனக்கு. அது பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க, அந்த நாடுகளை கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் வர்றது. ஸோ அந்த ஸ்டாம்ப்ஸில் என்ன கூட வச்சுருப்பேன். என்னோடய ஸ்டாம்ப் கலெக்ஷன் புக்கை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அதை பாருங்கள், ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் இந்த நாளில் எல்லாம் அப்படி வாழ்ந்தாலும் தான் கத்திரி மை கொண்டாகட்டும். பார்த்தேன் அண்ணன் மோகன் சேனனுக்கு, அப்புறம் பில்லி கிரஹம், சாம் ஜபத்ரி ஐயா, டிஜிஎஸ் தினகரன் அங்கிள்,
இது ஒரு 10 பரிசுத்தவான்கள் எல்லாரோட மேக்ஸின் வீட்டுக்கு வரும். எல்லாருக்கும் லெட்டர் எழுதினேன். நான் பாஸ் பண்ணிட்டேன்னா 10 பைபிள் வாங்கி கொடுத்துருவேன் சர்ச்சுக்கு ஆண்டவரேன்னு. உங்களுக்கே சிரிப்பாரு மாதிரி இருந்திருக்கேன் பாருங்க. அல்லேலூயா. மோகன் சேனல்லாம் பதில் அப்போ நான் சின்ன பையன். அதான் 10th படிக்கும்போது பாருங்களேன், இவ்வளோ ஹைட்லாம் இருக்க மாட்டேன், இவ்வளோ தான் இருப்பேன். ஆமாம், நல்லா குழு முழு நல்ல சவத்தை தூள் கொடைக்கானலில் ஒரு ஹீரோவை தான் நம்ம மோகன் சேனல் லெட்டர் அனுப்பிச்சாங்க. கற்றுக்கொண்டு இருப்பார், மொத்தமொத்தமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் சரியாக கவனித்து படிக்கணும். படிச்சுட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் எழுதினார். எனக்கு பிடிக்கவே இல்லை அவர் பதில். சரி பாருங்க, கொஞ்சம் மனுஷன் சரி பில்லிக்கிறாங்க டிசிஷன் ஒரு புக்கில் அனுப்புவார். பில்லிக்கிறாங்க இப்போ இருந்தாங்க இல்லையா, பில்லிக்கிறாங்க அற்புதமான தெய்வ மனுஷன், இன்டர்நேஷ்னல் மினிஸ்டர், பர்சனல் லெட்டர் அனுப்பியிருந்தார். இதெல்லாம் அவர் வச்சிருக்கார். அவர் நல்ல அபிஷேகத்தை குறித்து வார்த்தைகளுக்கு எழுதியிருக்காரு. என்னடா பில்லிக்கிற இவ்வளோ பெரிய மனுஷங்கிறாரு, அவர் அபிஷேகத்தை பற்றி ஆகியை பற்றி பேசுகிறாரு, புரியலை. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க லெட்டரை பார்த்தாலே அதில் என்ன பெரிய இந்த ஃபாரின் லெட்டர் வந்தால் கலர் வேறு மாதிரி இருக்கும். வெள்ளை கலர் இருக்கும், மூலையில் வந்து ரெட்டும் ஒயிட்டும் ப்ளூ குடிச்சு ஃபுல்லாக பார்டர் இருக்கும் ஃபாரின் லெட்டர்ஸ். ஸோ போஸ்ட்மேன் கொடுத்துட்டு அவனே அதை பற்றி சொல்லிட்டு போயிடுவான். இவங்களாம் ஃபாரின் லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவான். யார்ட்டையாவது முடிஞ்சிச்சு நம்ம ஜோலி, அவனே ஊரே கொண்டாடிடுவாங்க. அதனால் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவரோட லெட்டர் வந்தது. அவர் பரிசுத்த ஆவியை பற்றி பேசினார், அபிஷேகத்தை பற்றி பேசினார். நான் அபிஷேகம் பற்றி தான் 4 வருஷம் ஆச்சுயா, படிப்பு ஏற மாட்டேங்குது. 13 வயசுல அபிஷேகம் பண்ணிட்டேன், 16 வயசு 10th படிக்கும் போது படிப்பு அறிவு ஏற மாட்டேங்குது. ஏன் பிள்ளைகிற ஜோம் நம்ம தான் படிச்சிட முடியுமா? நான் ஜோம்னா நீ பாஸ் பண்ண மாட்டேன், நீ ஒழுங்கா வாசி பாஸ் பண்ண. ஸோ அப்போ அந்த அபிஷேகம் அவளோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றது. இன்னைக்கு உனக்கு ஆள் இருக்கு, அதுக்காக நீ கை வைத்து கத்திரி சொல்றேன். என் பிள்ளைகள் அபிஷேகம் பெறும்போது நான் உடனே இந்த பெற்ற அபிஷேகத்தை பார்க்கணும் பெற வர தடைப்பட்டவர்கள் என் உள்ள கதறிச்சு. அதான் ஆண்டவருடைய 99 ஆடுகளை நிறுத்தினார் ஆண்டவர். நீங்க இரு, பத்திரமா இருக்கு, வேலி இருக்கு, நீங்க உள்ள நிப்ப. ஒவ்வொரு ஆடு கீழே சமைத்துக்கிட்டு வந்தாரு. கோலும் தடியும் கொண்டு போனார். தடி நீட்டினாரு, அது கெட்டி பிடிக்க தெரியல ஆட்டுக்குட்டிக்கு. படிப்பறிவில் அபிஷேகம் இல்லை, ஒன்றும் தெரியல. கோலை நீட்டி கழுத்து விட்டு தூக்கி மேலே தொல்லை போட்டுட்டார். அந்த ஒத்தாடு நீங்கள் தான். அப்போ அந்த வழிதான் நமக்கு. அவனை பெற்றுக்கொண்டவங்களை குறித்த மகா சந்தோஷம். ஏனென்றால் என்னோட ஜெபம் ஆண்டவர் என்ன பண்ணி தெரியும், உங்களை மன்னியார், எனக்கு கிருபை கொடுத்தேன், இன்னைக்கு கிருபை தந்தார். அப்போ ஆண்டவர் அந்த அபிஷேகம் உள்ள வரும் பொழுது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. தாவீது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனை அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டாரு. நம்ம ஐயா சாமுவேல் ஒரு அலையிலே சொல்லுங்க, இப்போதான் மெயின் பாயிண்ட். ஐயா சாமுவேல் தான் வந்து அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணினா இவன் ராஜா ஆயிடுவார். ஆனால் எப்போ அவருக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுட்டோம், அதனால இந்த காலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிடுவோன்னு நினைச்சிடாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஏனென்றால் பூமியோட கீழே தான் இருக்கணும், நீ ஆவியில அசைவாடி கொண்டே இருக்கணும். ஆவின்னு சொல்லுங்களேன். ஆவியில் அசைவாடி கொண்டிருக்கணும், பூமி கீழே தான் இருக்கணும். சமுதாயத்தின் கட்டுகளை அறுத்து போடு. கர்த்தரால் ஆவியிலே ஜெயம் பெறணும். நீங்களும் நான். சாமுவேல் வந்தாருங்க. வந்தோடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த வசனத்தை கவனித்து பாருங்க. 13வது 1 சாமுவேல் 16:13. அந்நாள் முதற்கொண்டு அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு, எப்ப இருந்துங்க? அந்நாள் முதற்கொண்டு யாரு? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வரலையிலே சொல்லுங்களேன், வரலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே நேரத்துல ஒரே ஆவியானவர் 2 கிரியை செய்தார். ஆவியானவர் வந்தார், ஆசீர்வாதம். ஒரே நேரத்துல 2 கிரியை செய்தார். இங்கே தாவீதுக்கு தேவனுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. எண்ணெய் ஊற்றி வசனம் சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் உள்ள வந்து இறங்கி இருந்தாராம். ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ். அபிஷேகம் பண்ற முன்னாடி உள்ள போய் கிளீன் பண்ணிட்டாரு. பரிசுத்த ஆவியானவரை உள்ள வந்து ஊற்றியாச்சு, நிரம்பிடுச்சு. அதே பரிசுத்த ஆவியானவர் சத்துருக்கு ஒரு காரியம் செஞ்சார். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அடுத்து கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? பிசாசு வரல சவுல் கிட்ட. அவருக்கு ஆசாரியர் இருக்கிறாரு, ஆசாரியர் வசனம் கேட்கிறாரு, இவரு உட்கார வசனம் பார்க்கிறாரு. ஆனா தாவீது பார்த்தா கொல்ல பார்க்கிறாரு.
யோனத்தானாவை கொல்ல பார்க்குறாரு. ஏன்னா தாவீதுக்கு ஒரு ஃப்ரெண்டு, இங்கே 2 பேரும் காலி பண்ணிட்டு அவருக்கு என்ன தாமிழ ராஜாவாக வரணும். ஆனால் இங்கே சாமுவேல் போய் அரண்மனையில் இருக்க வேண்டியவன் அபிஷேகம் பண்ணாமல் போய் ஆடு வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு விட்டார் சாமுவேல். சாமுவேல் உயிரோட வச்சது பெரிய விஷயம். காத்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் ஆவியானவர் நீங்கிட்டாரு. கர்த்தர் தெரிந்தெடுத்த அந்த கனம் தெரியாததுனால தேவன் ஒரு பொல்லாத ஆவி அனுப்பினார். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆவி, பொல்லாத ஆவி உள்ள வரும் பொழுது தேசத்தை ஆளுகை செய்கிறான், தேசத்துக்கு நன்மையான செய்கிறான், ரோடு போட்டு கொடுக்குறான், உதவி செய்கிறான், ஜனங்க எல்லாம் செய்கிறான். ஆனால் ஆவியானவரால் அல்ல. அங்கதான் நம்முடைய எச்சரிப்பு, இந்த அபிஷேகத்தில் ஒரு குறித்தரம் அதிக எச்சரிப்பாக இருக்க வேண்டியது. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இறங்கி தங்கி இருக்க வேண்டும். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தேவன் அந்த அபிஷேகம். அப்போ ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது சத்துருக்கு நடக்க வேண்டிய தானா நடக்கும். Glory to God. அப்போ அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டும். நானும் ஜாக்கிரதையாக மட்டும் இருக்கணும் எப்பவுமே. ஓகே, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். ஸோ ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறவர். ஆவியானவர் பாயிண்ட் நம்பர் 1, ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறவர். 2வது 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, நான் சொல்றேன். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பக்கம் பேஜ் நம்ம சொல்லிக்கங்க. 454 குளிர்தா? ஓகே. எடுத்துட்டீங்களா? ஓகே, என்ன கவனிச்சுக்கோங்க. ஆகாப் என்னும் ஒரு ராஜா, அவருடைய மனைவி பேரு யெசபேல். யெசபேல் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வச்சு பாதுகாக்கிறான். சரியா? இப்போ 3.5 வருஷமா எலியாவை காணும். எலியா என்னும் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை கலக்க பண்ணினாரு. இப்போ காணும். 3 வருஷமா மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பஞ்சம் வந்து போச்சு, நாடு அழுகி போச்சு. தீர்க்கதரிசி அங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். ஆமென் தான், ஆமென். உங்களுடைய வீட்டில் இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். நம்மளுடைய தேசம், நீங்கள் வீடு சுற்றி ஆசீர்வாதமாக இருக்குதுன்னா நீங்களும் நானும் காரணம். நோ டவுட். எலியா காண 3 வருஷம் மழையும் இல்லை, பயங்கர பஞ்சமாயிடுச்சு. பஞ்சமான நேரத்துலேருந்து யெசபேல் இருக்கா பாருங்க, கள்ளி. அவன் என்ன பண்ணுறா, இந்த 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அரண்மனை சாப்பாடு கொடுக்குறான். இந்த அரண்மனைக்கு காசு எங்கேருந்து வருது? இஸ்ரவேல் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. இன்றைக்கி அது நடக்குதுன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து அதை பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம பணம் கட்டுறோம். அதில் அவன் கோயிலில் கட்டிக்கிட்டு இருக்கான், தெரு ரோட்லலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் அன்றைக்கி யெசபேல் செய்த வேலை. யெசபேலுடைய வீசித்தலை தான். அப்போ அவள் 450 தீர்க்கதரிசிகளை போஷித்து வெளியில் பஞ்சம், தன்னுடைய கடவுளுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டி எல்லாம் பண்ணுறான். இப்போ ஆகாபை தேடி பார்க்குற, எலியாவையும் காணவில்லை. எலியாவை 3 வருஷம் காண போயிட்டேன், உள்ளே வரலை. இப்போ எலியா வெளியில் வரார். வரும்பொழுது இந்த ஆகாபுக்கு ஒபதியான்னு சொல்லி ஒரு மனிதன் இருந்தான். அவன் தான் அங்குள்ள அரண்மனை காவலர் பார்க்கிற ஒரு மனிதன். அவன் பேர் ஒபதியா. இது அந்த தீர்க்கதரிசி அல்ல, இவன் ஒரு கர்த்தருடைய ஒரு உண்மையாக ஒரு பயந்து நடக்கிறான். இந்த ஒபதியா அரண்மனையில் இருந்தான். அப்போது எலியா ஆண்டு சொல்ல, நீ போய் ஆகாபை பாரு. நீங்கள் என்ன பாருங்க, அவர் ஆகாபை பாரு. ஓகே. ஸோ எலியா ஆண்டு சொல்லி, நீ போய் ஆகாபை பார். இவனை காண போயிட்டார். ஸோ ஆகாபை தேடி வரும் பொழுது ஒபதியா முன்னாடி வர்றார். வரும்போது என்ன நடந்ததுன்னா, ஆகாபு சொல்கிறான், நமக்கு ஏதாவது கொஞ்சம் புல்லாவது கிடைக்குதா பாரு, பஞ்சம், வறட்சி. அப்போ நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஆகாபையும் ஒபதியாவையும் அது பிரித்து விட்றாரு. புல்லு தேடி போகிறாங்க, அது கூட கிடைக்கல. அவங்க குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கல, பஞ்சம். எலியா இல்லாததுனால போகும்பொழுது எலியா முன்னாடி வர்றார். வந்த உடனே ஒபதியா பார்த்த உடனே ஆகாபிட்ட போய் சொல்லி, எலியா வந்திருக்காரு. இதை பார்த்து உனக்கு ஐயா ஏன் உங்களுக்கு கேட்டான். அது ஒபதியா ஒரு காரியம் செய்யறான். என்ன செஞ்சான்னா, அரண்மனைக்குள்ளே இருக்கிறான். யெசபேலுக்கும் ஆகாபுக்கும் கீழே இருந்துதான் எல்லாத்தையும் செய்கிறான். தினம் யெசபேலையும் பார்க்கிறான், ஆகாபையும் பார்க்கிறான். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை கொண்டு வந்து 2 கெபியில் 50 பேரை ஒழிச்சு வச்சிருக்கான். ஒழித்து வைத்து இந்த 3.5 வருஷங்களை அவளை போஷித்துக் கொண்டிருக்கான். ஒரு அல்லையிலே அரண்மனை துரோகிக்கு மட்டும் இல்லை, தேவ வருஷம். Glory to God. யெசபேலுக்கும் தெரியாது, எலியாவுக்கும் தெரியாது. ஒன்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் அவன் கேட்கிறான். அப்ப சொல்றான், ஐயா ஏயா
அவர்கிட்ட போய் நான் அனுப்புறியே. நான் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை 100 பேரை போய் 50 பேரை கெபிகளில் ஒழிச்சு வச்சு ஆகாரம் கொடுத்தது உங்க காதுக்கு வரலையா, உங்களுக்கு தெரியலையா? இப்போ நான் அப்போ ஆகாமுக்கு பாருங்க, அவனுக்கே சாப்பாடாக புல்லு தேடி போயிட்டு இருக்கான். அப்போ இப்போ இது தெரிஞ்சதுன்னா அவன் என்னை கொன்று போடுவானே. ஏன்னா நீர் அவன் அப்போதான் இந்த வசனம் சொல்கிறான், 12வது வசனம் பாருங்களேன். நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். நான் ஆகாம் இடத்தில் அறிவித்த பண்பு உண்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானை நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். சொல்ல நீர் சொல்லிடுவீரு, நான் போய் அவன்கிட்ட சொல்லும் போது ஆவியானவர் வருவாரு, நான் அறியாததுக்கு அவர் கொண்டு போயிடுவார், இவன் என்ன கொண்டுருவாய்யா. அல்லேலூயா, glory to God. ஸோ உபதியாவுக்கு தெரியும் எலியா ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அவர் பறக்கிறார். அல்லேலூயா. ஏன் நான் அபிஷேகம் இறங்கிட்டு எலியா ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. glory to God. அவர் இங்க இருப்பார், அங்க இருப்பார், பறந்துருவார், ஆவியானவர் தூக்கிட்டு போயிடுவார். ஆவியானவருடைய கொண்டு நடத்துகிறார். glory to God. Point number 2, he is the one who is leading you. உன்னை கொண்டு செல்லுவான். அதுதான் நான் சின்ன பிள்ளைங்க கத்தருக்கு பயப்படுறேன். நீர் ஒரு ஆகாவினால என்ன நீர் கதை முடிச்சிடக்கூடாது. அப்போ சொல்கிறேன், இல்லை நீ போய் இன்னைக்கு எலியா காணப்படுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சொன்ன உடனே அவன் போய் ஆகாம சொல்லுகிறான். சொன்ன உடனே இப்போ இவ்வளோ நாளுக்கு எலியாவை காணோம். ராஜா என்ன செய்யணும்? எலியாவை பார்த்தியா எங்கே இருக்கான், வர சொல்ல அவனை. அதான சொல்லியிருக்கணும் ராஜா. பின்னாடி நீங்கள் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. இதை கேட்ட உடனே ஆகாப் எலியாவை தேடி வர்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகாபுக்கு எலியானா பிடிக்காது, ஆனால் எலியானா பயம். உன்னை பார்த்தா உன் வீட்டாருக்கு பிடிக்காது, ஆனால் நீ நான் பயப்பட, உனக்குள்ள இருக்கிறது அதுதான் அந்த அபிஷேகம். எசபேலுக்கு அவர் போய் சரிடி பாரு, அந்த மண்டையை போடுறான் ராஜா. அவர் ஒரு முறை விக்டோரியா மகாராணி இருந்தாங்க இல்லையா, அவருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு சண்டை வந்துச்சு. சொல்லி பார்த்தாங்க, போயிட்டாங்க. சாப்பாடு டைம் வந்துச்சு, சேவர்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு, அம்மா யுவர் டின்னர் இஸ் ரெடி சொன்னாங்க. ஓகே, கால் த டியூக் அப்படின்னாங்க. அவர் போய் கூப்பிட்டதுக்கு அவர் வரமாட்டேன்ட்டார், சாப்பாடு வரமாட்டேன், நீங்களே சாப்பிடுங்கட்டார். இந்த மாதிரி நேரம் பண்ணாங்க, என்னம்மா வாங்க சாப்பிட கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வரல, அவர் வரமாட்டேன்ட்டார். ஒழுங்கு நீ சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுட்டார். என்னங்க சோல்ஜராகவே வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்கண்ணா, வரேன்ப்பா அப்படின்ட்டார். இவங்க போய் டைனிங் ரூமில் உட்காந்தாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா இன்னும் வரல. 2வது முறை இறங்கி போனாங்க. நேராக போய் கதவை திறந்தாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லா ஸ்டாஃப் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லோரும் வீட்டுக்கு போங்க, டியூட்டி முடிச்சுட்டு ப்ளீஸ் கம். அவர் சொன்னார், ஐ நோ வாட் டு டூ, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், இக்கோ அப்படின்னாரு. போயிட்டாங்க. திருப்பி 3வது தடவை வந்தாங்க. நேராக ரூமுக்கு போனாங்க. அவருடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டார்கள், கிரீடத்தை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து நேராக வந்து கதவை திறந்தாங்க. கதவை திறந்தார். இந்த பிரிட்டிஷ் மாகாணத்தினுடைய ராணி கட்டளையிடுகிறேன், புறப்படு டைனிங் ரூம் இருந்தாங்க. அவ்வளோதான், தான் காப்பத்திக்கு வச்சு ஓடியாண்டார். சும்மா யாருக்கிட்ட அதிகாரம். இவர் வருவார், எசபெல் வருவார். அந்த எலியாவுக்கு ஏதாவது செஞ்ச செய்ய மாட்டேன் செஞ்சு அவளை வீட்டுக்குள்ள சரிமான்னாரு. ஆனால் எலியானே அவர்கிட்ட விஷயம் தெரியும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆட்சி ராகாபுக்கு பெருமையெல்லாம் சட்டை பண்ணுறவங்களாம் எசபேல். ராஜாவோட பணத்தை ஆட்டையை போட்டு நல்ல மதுரை பாஷையில் பேசிட்டு இருக்கேன். எங்கள் பிள்ளைங்க கத்திரிக்கு சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் ஆட்டையை போட்டு வாக்காளர் தீர்க்கதரிசிக்கு போஸ்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கே மழையை காண இவர் புல்லு தேடி போயிட்டு இருக்காரு ராஜா. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பயந்துருப்பாரு பாருங்களேன். வழி இல்லை, நேராக தெரிஞ்சுக்கிட்டார். எலியா வந்துட்டாருன்னா அவரை பிடிச்சார், விடக்கூடாது. நேராக போனார். போனவொடனே என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு வாழ்த்தி இருக்கணும். இல்லை ஐயா நான் செஞ்செல்லாம் மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லி மழை வட்டம் சொல்லணும். போனவனே இவர் உள்ள கோடல நான் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஈஸ்வரர்கள கலங்க பண்ணுகிறவன் நீதானே. நீதான் மேல பெற்ற அபிஷேகம் சாதாரணமானதல்ல, ராஜாக்கள் நடு நடுங்கக்கூடியது. வேது சிறைச்சாலையில் இருந்தாரு, ஏறுவது பார்த்தான். சீஷர்கள் எல்லாம் வெளியே வெட்டி தள்ளுட்டார். பேதுரு ஜெயில கொண்டு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. பேதுருவை ஜனங்கள் ஜெபித்தார்கள். தேவதூதன் வந்து தட்டி எழுப்பினான்.
விழாவில் தட்டி எழுப்பலாம் தெரியல. அவர் எப்படி தூணா இருந்தார், லைட் ஷிஃப்ட் பார்த்துருப்பாரு. விழாவில் தட்டி கூட்டு போயிட்டார். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வசனம் சொல்லுது, பேதுரு சொப்பனம் காண்கிறவர்கள் நினைத்தார். என்ன தூக்கம் அல்ல இல்லையா. போயிட்டார். அடுத்த நாள் ஏறது பார்த்தார். என்ன செஞ்சிருக்கணும், யாரும் பிடிச்சி உள்ள தள்ளுறா பீட்டர்னு சொல்லியிருக்கணும். அவனுக்கு பயம் வந்துருச்சு. வசனம் சொல்லுது, அவன் எல்லாத்தையும் காலிப்பட்டு நினைக்கிற சிசரியா பட்டணத்துக்கு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டான். ஒரு ராஜா ஒரு மீன் பிடிக்கிற நாட்டை பிடித்த ஒரு பேதுரு மேல இருந்த விஷயம். சும்மா நம்ம வீட்டில் உள்ளாட்ட நம்ம அந்நிய பாஷை பேச பயந்துட்டு அவன் என்ன நினைப்பாலே தெரியல. என்னை இப்போ தானே அப்படி பேசிட்டு வந்திருக்கோம், வாழ்த்திட்டு வந்திருக்கோம். அக்காவை தங்கச்சி அண்ணன் தம்பி முன்னாடி உட்காந்து பிஷப்ல பிறப்பட குரு விஷயம் என்ன அது பார்க்கும். வச்சு கூட வச்சு ஒரு மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். ஆவியானவர் இஸ்ரவேலை கலக்கப்படுகிறது நீதானே. ஒன்னாலதான் வீட்டுல நிம்மதி போச்சு, எங்க நாட்டுல நிம்மதி போச்சு, மழை இல்ல, ஒன்றுமில்ல, என் குதிரைக்கு புல்லு கூட இல்லையா. இப்ப 3 வருஷம் ஒளிஞ்சிருந்தாரு. இவர் என்ன பேசுவாரு, ராஜா எசபேலான இவருக்கு குடல் நடுங்கிச்சு. ஆகாப்ட பேசுறாரு, எசபேலான இவருக்கு உடம்பு நடுக்கு அல்ல. தேவ பிள்ளையா வளரும். எசபேல் நொறுக்கி போடும். அல்லையே சொல்லுவேன். எசபேலுக்குலாம் பயம், உண்மைக்கு பயம். ஏன்னா வாய் தட்டா சும்மா இருக்க மாட்டான். எசபேல் சும்மா இருக்க மாட்டான்ல, ஏதாவது பண்ணுவான். அதான் பொருள் பார்த்து ஆண்டு போக மாட்டேன். அவர் சொன்னாரு, நீ போ ஆக பாரு, எசபேல் ரத்தத்தை நாய் நக்கும், அவளை கீழ்த்தவன் நான் பார்த்துக்கிறேன். எசபேல்லாம் பயப்படாதீங்க. அவன் என்ன வேணா பண்ணட்டும், பாகால் தீர்க்கதரிசியை வளர்க்கட்டும், 450 பேரை வளர்க்கட்டும், அவன் சாகிறதெல்லாம் ஒத்தாட்டி எலியாவும் கையில ஜாவா. அவன் தீர்க்கதரிசிலாம் ஜாவா. அவளை யார் தள்ளது, அரண்மனை தள்ளி விட்டாங்க. எப்படி ராக பார்த்துட்டாரு. அப்புறம் ஆண்டு சொல்லி போ, இப்போ ஜோம் பண்ண நேராக போய் மோடல போட்டாங்க, உட்கார்மையில் உட்காந்து ஜோம் பண்ணார். ஆண்டவரே வசனம் சொன்னது, எலியா கருத்தை போ, நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. கருத்துள்ள ஜெபம், நீதிமானின் ஜெபம், ஒரு தீர்க்கதரிசி ஜெபம், அபிஷேகம் பெற்றவனின் ஜெபம். ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கார சொன்னே, பின்னாடி உனக்கு என்ன தெரியுதுன்னு பாரு. 6 தலையும் ஒண்ணு தெரியல. டிசம்பர் மாசமும் வந்துருச்சு. 7ஆவது போய் பாரு, 6 வருகிறது, 7 வேற. போய் பார்த்தா வேலைக்காரன் எலியவன் நம்பினான். தெரியும், இவர் வாயை திறந்தா பிரச்சனை நல்லாவே தெரியும். அவன் சொல்லுங்க, வானா அக்கினிதான் வரும், போனா மழை காணாம போயிடும். மேகமே இல்லையா நாட்டில் 3 வருஷம், மேகம் காணும். நேரம் அடிச்சு பிடிச்சு வந்துச்சு. போனது ரதத்தில் போனார், கொடுத்தது ரெட்டிப்பா கொடுத்துட்டு போனார். ஆமா, நான் போகும்போது என் வீட்டுக்கு என்ன வச்சுட்டு போவே தெரியாது. இன்னும் கிடையாது, 2 கலரை வச்சிருக்கேன். கத்திரி சாத்தம் அது இந்த வருஷம் படம் கட்டல, போன ரோட்ல கேட்ல வச்சிருவான். ஒன்றும் கிடையாது, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லே லூயா. போய் பாரு. அவன் 7ஆவது வர போயிட்டு சொன்னா, அவன் என்ன பார்க்குறான், இந்த மனுஷன் 12 வருஷத்துக்கு சொல்லித்தான் பார்க்கிறாரு. வாக்கத்தை தாண்டட்டு கொண்டு வந்து தனி ஜபத்தில் வேற 3 மாதம் 3-4 ஜபத்தில் உட்காந்து ஸ்க்ரீன் ஷாட் வேற இருக்கு. ஒன்றையாவது பிபிடி பண்ணுறாரு, ஒரு மனுஷன் அதுவும் கிடையாது, மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி சொல்கிறாரு பார்ப்போம், அப்படி வச்சு பார்க்குறான். தூள் என்னமோ வெள்ளையே தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் ப்ளூ மே 3 வருஷம் எல்லாருக்கும் பார்த்து பழகி போச்சு. ப்ளூவே இல்லை, நீளமே இல்லை, இப்படிலாம் ஒன்றும் நடக்குமான்னு தெரியவே தெரியாது. மழை வராது. ராஜாவே புல்லு தட வச்சிட்டாரு. தீர்க்கதரிசி அவனே பேசுற, நீ மாவனே அவன் பொண்டாட்டி சத்தத்தை கேட்டுட்டு ஆடு மாவனே, ஒரு குதிரைக்கு கூட புல்லு கிடைக்கல, நூல் கூட கிடைக்காது. போய் பார்த்தேன், பார்க்குறாடி வெள்ளையா தெரியுது. என்ன பார்த்த, கையளவு. இந்த கையளவுன்னு சொன்ன உடனே தான் நம்பப்படாதவைகளில் உறுதியாகி விசுவாசம் உள்ளிருந்து விட்டித்தது. இதுதாயா ஒரு அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசியுடைய விசுவாசம். சரி என்ன செய்ய, போய் ஆகப்பட்டு சொல்லி ஸ்லோவாக கிளம்ப சொல்லு, நான் இங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், 2-3 நாளாக மழை வந்து சொல்ல சொன்னாரா.
கையளவு மேகத்தை நீ பார்க்குற வரைக்கும் ஜெபத்தில் இருக்கணும். ஜெபிச்ச உடனே சொன்னாரு, போய் ஆகிட்ட சொல்லி பெருமழையின் இறைச்சல் கையளவு மேகத்துல கேட்கிறது தீர்க்க தரிசிக்க மட்டும்தான், மற்றவனு கேட்காது. அவன் சொல்லுவான் இன்னைக்கு ரெண்டு அலர்ட்னுவான், அன்னைக்கு அடிச்ச வெயில் இன்னைக்கு வரைக்கும் அருப்புக்கோட்டையில் வெயில். அவன் சொன்னா மழை ஓய்ந்து விட்டதுன்னா இன்னைக்கு வரைக்கும் மழை. நாங்கள் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே மழைன்னு சொன்னாங்க. என்ன பண்றது, நல்லவழி இங்கே வரல, எல்லாம் வீடெல்லாம் ப்ரௌன் ஆயிடும். இங்க அப்படி கிடையாது. பெருமழை இறைச்சல் சத்தத்தை கேட்க நாக போறோட சொல்லு. இப்ப ஐயா ஓடுறாரு, எங்க ஓடுறாரு? எலியா சொல்லிட்டான். ஓகே, சரித்திரத்தில் பார்த்தா 18 குதிரைகள் பூட்டப்பட்டது. 18 ஹார்ஸ் பவர். 18 ஹார்ஸ் பவர். நம்ம பைக்கெல்லாம் 1.8 bhp தான் இல்லையா? நான் வச்சது புல்லட் பைக்கே நம்ம 35 hp தான். bhp பிரேக்ஸ் அவ்வளோதான். 3.5 குதிரை ஸ்பீடு தான் நம்ம ஓடுற பைக்கெலாம். இதுலேயே மூவ்மெண்ட் போகிறான். அவன் போகும்போது முட்டி நேர்த்திக்குது, சட்டை பின்னாடி கிழிச்சிக்குது, மொத்த கால் தூக்கிக்குது. ஐயா 18 ஹெச்பியில் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு அலையில பறக்குது ரதம். எலியா சொல்லிட்டான். வந்தவனை கலக்கிறவனை கேட்டவனுக்கு தைரியம் எங்க போச்சு? இது கிளம்ப சொல்லிட்டாரா, எறா வண்டிய கதன்னு வர்றாரு. திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு சிங்கம் பாஞ்சு ஓடுது. உன்னை அழைத்த தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். எந்த பாடு வந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் தான், பெஸ்ட் இன் கிளாஸ் தான். கர்த்தர் நம்ம தாழ்ந்து போவதற்கு விட மாட்டார். அவருக்கு முன்பே தாழ்வுப்பட்டு இருக்கணும். அதான் முக்கியம். 18 ஹார்ஸ் பவர். அங்க பார்த்தா 180 ஹார்ஸ் பவர் ஓடிட்டு இருக்கு. பார்த்தா அங்க போல அங்க கர்த்தர் பவர் எடுத்தார். எசபேல் அரமனை கூடவே இருந்து சாப்பாடு போட்டு அந்த அம்மாவுக்கு. எசபேல் ஏற்கனவே பெருமைங்க, மேக்கப் ஐயோ எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. இஸ்ரவேல் தினம் பாலாம் ஓடுது அரண்மனையிலிருந்து நதி. பார்த்தா எல்லாம் அவன் மேக்கப், எல்லாம் இஸ்ரவேலுடைய மேக்கப் எல்லாம் போட வேண்டிய தாதிமார்கள் வாழ்ந்து நல்ல ட்ரெஸ்அப் பண்ணி அதை பண்ணி கிரீடத்தை போட்டு பவுடரை தேய்ச்சி எவரி ஷீட்டை போட்டு தேய்ச்சி யாரெங்கே நெய்லெல்லாம் நெயில் பாலிசில் எல்லாத்துலையும் இப்போ சர்ப்பம் வந்து நிற்கிது, பிசு நிற்கிது. நெயில் இவ்வளோ பெருசு, அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பேண்ட் எடுக்கிறது அதில் நெயில் பாலிஷ் கலர் வேறு. அவளுக்கு என்ன அப்படி உட்காந்து தாதிமார்களாக கிளப்பி விட்டாங்க. ஆக்கப்பட்டான பார் வந்து விட்டார்கள் அரசே அரசியே. 3 தலை வணங்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் அவளுக்கு குடி குடி சாப்பிட்டே இருந்தான். எலியா ஓடி வந்தார். ஜன்னலை போய் நின்றுட்டு ஒருத்தர் நேராக போனான். ஒரு தட்டு மண்டையில் விட்டான், நேராக கவுந்துருச்சு ரோட்டில் விழுந்து. அவர் அலையில விழுந்து அடிச்சல மண்டை தெரிச்சு போச்சு. எலியா வந்து பார்த்தாரு, நாய் நக்கச்சிடுறாங்க. Don't play with prophets. No one can play with you. யாரும் உங்கள்கிட்ட விளையாட முடியாது. நீ தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றார். என்ன வேணாலும் பண்ணட்டும். எசபேல் ஆட்டம் போடட்டும், இஸ்ரவேலை முடிஞ்சா காத்துக்கிட்டோம். நாம மாத்திர கர்த்தரோட மாத்திரம் அந்த உபதியை காத்து வச்சிருந்தா, அவெல்லாம் பாதுகாத்து வச்சிருந்தாலும் இவன் கேட்குற மாதிரி 3 வருஷம் வராதவன். இங்கே கொரியர் சர்வீஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. கேட்குற உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா, ஆண்டவர் சொல்லலையான்னு கேட்குறான். எனக்கு தெரியும். இங்கே 10 எறும்பு செத்தாலும் தெரியும். இஸ்ரவேலில் 10 எறும்பு குறைஞ்சி போச்சுன்னு எலியாவுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படி எலியாவை நக்கினி உண்மையில இருக்குது. தொய்ந்து போகக்கூடாது, பேதுருவாகவும் இருக்கக்கூடாது, தோமாவாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நம்மள நிறைய தோமா அப்பப்போ தான் 1-2 தான் யூதாசா மாறிட்டோம். நல்லவன் அவன் நமக்கு சரிஞ்சு போனதில் சாத்தானுடைய குடலாக போச்சு. கர்த்தரை காப்பாற்றிட்டாரு. பேதுரு போல் அப்பப்போ ஆண்டுட்டு பேசுவோம். இன்னைக்கு ஓகே அப்படின்னு தொட்டில நாளைக்கு பக்கம் ஓடுவேன். ஓ சூப்பர், ஒரு காலி ஒரு தள்ளுவான் முடிஞ்சு வச்சு. எங்கே பீட்டரோட ஓடுறது ரிவர்ஸில் ஓட வேண்டியதை கேர மாதிரி பிச்சை கூட இருந்துச்சு. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தயத்தில் பெரும்படிக்கு ஓடு. ஆகாயத்தை சிலம்பம் பண்ணக்கூடாது. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேய்ப்பரா வச்சுக்கோ. நீ மந்தையாரு, அவர் கூட்ட பின்னாடியே போ. அவர் நின்று மேய்ச்சல் காமிப்பார். சாப்பிடு, திருப்பி போ பின்னாடியே. ஆகாயத்துக்கு புல்லு கிடைக்கல, உனக்கு எனக்கும் அமர்ந்த தண்ணீர் பசுப்புல் மேய்ச்சல். எங்க அண்ணன் சாப்பாடுன்னு கேட்க மாட்டாரு, இது மேய்ச்சல் இருக்கான்னு கேட்பாரு. அதனால மேய்ச்சல்
நல்ல சாப்பிட்டு உட்கார்ந்து அசை போடணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் மத்திய 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். Glory to God. மத்திய 4:1. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இப்பதான் நம்ம அனுபவமே வருது இல்லையா? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே மதுரைக்கு கொண்டு போகப்பட்டார். இங்க வந்தா இங்க வந்து தனியாக பேசும்போது அங்கே வந்தா நல்லா இருக்குடே, அங்கே வந்து மாற்றமா இருக்குடே, இங்க வந்தா பாட்டு சத்தம் கேட்குதுடே. அல்லேலூயா. ஓகே, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்போ? அவருக்கு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கு முன்னாடி பசி வந்தது. இப்போ ஆண்டவர் யார்? இப்போ டாபிக் என்ன? செய்தி தலைப்பு. இப்போ ஆண்டவர் சோதிப்பதற்கு யார் கொண்டு போறது? கொண்டு போய் எங்க நிறுத்தி இருக்கணும்? ஒரு பரலோகத்தையோ தேவதூதர்கள் சண்டையிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கணும். கொண்டு போய் பிசாசு விட்டார். ஒரு அலையை சொல்லுங்க. ஏன்? பிசாசுக்கு தெரியும் இவர் தான் தேவகுமார், இவர் மறைக்க போறாருன்னு நல்லா தெரியும். இவர் வாயை திறந்தா நம்ம ஓடுவோம் நல்லா தெரியும். அவன்கிட்ட போய் தேவன் கொண்டு விட்டார். எதுக்காக? அவருக்கு இவர் யாரு காண்பிக்கிறதுக்கா? இல்லை, அவன் தோத்து போனவனு காண்பிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். எல்லாரும் என்ன பண்ணாங்க? தெரியும், ஒரு பொம்பளை பிடிச்சிக்குது. பவுல் ஒழித்து போனா சத்தியமா பேசுறான், இவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரன்னு கத்துறான். இவனும் விட்டா பாவ பொம்பளைட்டு பேச்சு வச்சுக்க கூடாது, பொம்பளை வாயை அடக்க முடியாது அப்படியே ஓட்டிட்டு தாங்க முடியல. ஒரு நாள் சாவல் விட்டு பா அப்படின்னாரு. அவ்வளவுதான், பேசாமல் வெளியே விட்டு போ, அவ்வளவுதான். இயேசு நாமத்தில் குதிக்கல, 40 நாள் உபவாசம் போட்டு ஜம்ப் பண்ணல, தலையில கை வச்சு குதிக்கல, கீழே எல்லாம் தள்ளி விடல, ஓடி போச்சு. உடனே எல்லாம் சண்டைக்கு வந்துட்டான். ஏன்னா அந்த அம்மா போய் சொல்லி கத்திட்டு கிடந்துச்சு, அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. பணம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆவியானவரை கொண்டு போய் நிறுத்திட்டார். இவர் வர வந்துட்டு என் தேவனுடைய குமார் இருந்தாரு. இதெல்லாம் தப்பா ஷாக். இவருக்கு பசி விடாது எப்படி? அவனுக்கு தெரியும். சொன்னாரா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்ம எல்லைகளில் வாயின் வார்த்தைகள், சிந்தைகள், இது எல்லாம் வேலி போட்டு அடைச்சிருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அபிஷேகத்தை நிறைந்து நின்று கொண்டே இருக்கும். அந்த அபிஷேக தைல இப்படி நம்மகிட்ட வேலை செய்து பாருங்க, அற்புதமாக வேலை செய்யும். கடந்த வருஷம் நான் இருந்ததை விட தேவன் வைங்க, நான் தேவன் சாட்சியை வைங்க சொல்லுது. 51 வருடங்கள் தேவனை ருசித்ததை பார்க்கலாம். 11 வருஷம் அபிஷேகம் பெற்றேன். 38 வருஷமா 39 வருஷமா அபிஷேகம் பெற்றேன். நான் இந்த 39 வருஷமா பெறாத அபிஷேகத்தை இந்த வருஷத்துல 2025 வருஷம் கத்தனை கொடுத்தேன். இந்த 51 வருஷம் கேள்விப்படாத மகா பரிசுத்தத்துக்குள்ள கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு பயன்படாது. நேற்று என்ன நடந்துச்சு? நான் இப்போ எல்லாம் கை வச்சு விட்டு போகல. ஏசு டாக்டர் சாப்பிட்டாரு. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. ரோடு போட போகிறீங்களா தோன்றாங்கன்னா தெரியல. சரி, ஈஸி இப்போ அந்த சர்ச் போயிருந்தாலே பார்த்துக்கொண்டு போயிருந்தோம். ஸோ மேலே வந்து அந்த வாசனை நேற்று உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த வாசனை மேலே இருந்தது. வாசனை வந்து போய் சொன்னார், ஐயா மேலே வாசனை இருந்துச்சு, அதெல்லாம் நான் மேலே வரல. உங்களுக்கு வலது பக்கம் இருந்துச்சுன்னா அந்த வலது பக்கம் அந்த வாசனை பார்த்தேன். இப்படி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. கற்று பயப்படாது. சரி, அப்போது நான் கீழே போனேன். ஆண்டவர் இறங்கி எல்லாரும் அபிஷேகம் பண்ண சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த தேவூழி 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நீங்கள் போய் மந்தையில் கை வைங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்துனார். நான் போய் கையை வச்சு ஜோ பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்லுவான், கண்டிப்பாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க சிந்தை உடனே அவங்களுக்கு பொதுவான சிந்தை எப்படி வரும்னா, முதல்ல பாஸ்டர் நல்ல ஒரு அபிஷேகம் எனக்கு கிடைச்சிச்சு எழுந்து சாட்சி சொல்லுவாங்க. தன்னுடைய ஊழியரை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்க தெரியாது. சாத்தா 2 பேரும் அந்த விதையை போட்டுருவான். அப்போது ஆண்டவர் பேசினார், நான் அவங்க 2 பேரை கையை பிடிச்சி நீங்கள் போங்க, அவங்கள தோளில் கை வச்சு கத்திர அபிஷேகம் போங்கன்னு சொல்லிட்டு நான் மேலே நின்னேன். அடிச்சா துள்ளி பேச்சு கத்தோட வல்லமாக்கு வாக்கியமையாக 2 பேரை வச்சு பயன்படுத்துச்சு. என் ஐயா வந்திருந்தாரு. இந்த வந்தோடனே மூத்த ஐயாட்ட ஃபோன் பண்ணி பேசினார். சொன்னா, ஐயா என்னமோ நினைச்சீங்க, அப்படியே வருவீங்க, அப்படியே ஒரு கன்வென்ஸ் மாதிரி சுவிசேஷத்தை பேசிட்டு போவீங்கன்னு. நீங்கள் வந்து உட்காந்தீங்க, அந்த அபிஷேகம்
இதுவரைக்கும் நான் இப்படி செய்தி கேட்டதே இல்லையா, ஆண்டவர் என்ன மறுரூபமாக்கிட்டாரு. அதை விடையா கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தோம் நாங்கெல்லாம். ஆனால் நீங்கள் அனுப்பும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஜனங்களுக்குள்ள அனுப்பும் பொழுது. ஆனால் போகும்பொழுது என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு நான் மகாபெரிய அனுபவத்துக்குள்ள மகிமைக்குள்ள நான் வந்துட்டேன்யா. ஐயா யாரும் இப்படி செஞ்சது இல்லையா, நான் அதை செய்ய வேண்டிய சொன்னதை நான் செஞ்சேன். கத்திற்கு போய் விட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, வந்தாங்க 3 பாசம் சேர்ந்தாங்க, எங்கள் ஐயா எங்கள் அப்பா கை வச்சாரு, மேய்ப்பு கை வச்சார், அக்கினி வந்ததுன்னு அவங்க உள்ள அக்கினி அவங்க உணர்வாங்க. வந்தாச்சு, நேற்று வந்தோம். நான் இங்கே நல்ல என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியாது. ஜோபனை கத்துற அங்கங்கே ஆளை காட்ட ஒவ்வொருத்தரை சொல்லிக்கிட்டே இருந்தேன். யார் கை வச்சு? நானா வச்சேன் கையை? யார் வச்சது? நெஞ்சில் கை வச்சு சொல்ல நான் வச்சேன். சொல்லுங்க, வல்லமை எங்கேருந்து புறப்பட்டது? ஏன்? You are chosen by God. டாடி வச்சு ஓட்ட ஊழியம் இல்லை, இது தேவனால் நடத்தப்படுகிற ஊழியம். டாடியோட அபிஷேகத்தை வச்சு மேனேஜ் பண்றது இல்லை. அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெறுவது மாத்திரமல்ல, உன்னிலிருந்து ஜீவ நதியும் ஜீவ வல்லமை புறப்பட்டு ஓடுகிறது என்பதை காண்பிக்கும்படி கர்த்தர் அபிஷேகம். அதே போல ஆண்டவர் காண்பிக்க செஞ்சேன். கூட பிறந்தவங்க தான் நீங்க தான் கை வச்சீங்க. ஏன்? ஒருத்தர் கொஞ்சம் ஏற்ற கால் வரக்கூடாது. 2 பேருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய காலத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டிய காலத்தை கொடுத்துரும். உனக்கு அபிஷேகம் தங்கச்சிட்டு இருக்கு, அக்காட்ட இருக்கு, அண்ணங்கிட்ட இருக்கு. உனக்காக கண்ணீர் விட்டு அழுதது யாரு? ஒரு ரெட்டிப்புக்கு கண்ணீர் விட்டது யாரு? அவங்க மூலமாக கர்த்தருக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. கையை தொட்டு கத்தாட்டி நல்ல கர்த்தர் கை கொடுத்தார். ஆவியானவர். அப்ப நான் முந்தி இறங்கி ஃபுல்லா ஃபீல்டுக்கு போவேன். இப்ப மேல அடிக்க அல்லேலூயா. அடுத்து நீ நிக்க போற, கை நீட்டு சாத்தா ஓட்ட போற, கத்த ஜெயிக்க போற. இறைவாயா பருவத்தில் அனுபவம். பிரச்சனை எல்லாம் வரும். 2026 ஆசீர்வாதமான வருஷம். எவ்வளவு கூட பாடுபடுறோமோ அவ்வளவு கூட ஆசீர்வாதமான வருஷம். சிலுவை சுமக்க ஆயத்தமாக. ஆனால் சிலுவையில் ஒன்றுமே இல்லைன்னு அப்பதான் தெரியும். நாம முதல்ல பெருசா தெரியும். ஐயோ இந்த மலை எப்படி ஏற போறோம், இது எப்படி சமாளிக்க போறோம், என்ன செய்ய போறோம். இந்த வருஷம் மாதிரி வறுமை சந்தித்தது என் லைஃப்லேயே கிடையாது. கற்றுக்க போய் முடியாது. அல்ல சொல்லி இந்த வருஷம் மாதிரி அபிஷேகத்தை நான் கேட்டதே இல்லை. அள்ளி கற்றுக் கொடுத்தாரு. எந்த குறையும் இல்லை. யாருன்னு தெரியும், எந்த ஊருக்கு தெரியாது, பேரும் தெரியாது, ஆளும் தெரியாது. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ மாத்திரம் கையா ஆஃபரிங் வச்சுருக்கோம். ஆம்பளை பொண்ணு ஒன்றும் தெரியாது. அதை தேடி ட்ரை பண்ணி பார்த்தோம், யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியா காக்கா உனக்கு சும்மா அதுக்காக உட்காந்து காப்பாற்றிட்டு பிள்ளைக்கு சோறு போய் எனக்கு பிள்ளை இவர் தான் உட்காந்து காற்றில் உருவாக்குற மாதிரி உட்காந்து கண்ணீர் அழைத்தவர் நடத்த மாட்டாரா? என்ன குறை? இங்கே ராஜா, இங்கே பின்னாடி ராஜகுமாரன் 3 பேர் அந்த மாதிரி இருந்தார்கள். இப்பொழுது பாரு 4 தேவ சாயல் போல. ஈசியில் இருக்க மாதிரி இருக்காரு, ஈசி பிரீஸ்ட் மாதிரி இருக்காரு. ஜாம்பர் அல்லேலியா சொல்லுங்க. ஐயா ஒரு குறை இது வரைக்கும் வைக்கலையா? அவரு வைக்க மாட்டாரியா? உன்னை சோதிக்கப்படுவதற்கு போனது ஆவியானதான் உன்னை கொண்டு போவேன். 1 Corinthians 12வது அதிகாரம் முடிக்க போறோம். டோன்ட் வரி. நல்லா தங்கம் போடுமா? வேண்டாம்ல? போலையா? ஏன் இல்லை போக வேண்டாமா? இல்லை போக வேண்டாம். ஓகே சரி, பார்ப்போம். வேறு எப்படி பார்க்கலாம். கற்றுக்கு சொல்கிறோம். 1 Corinthians 12:4 வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களின் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளின் வித்தியாசங்கள் உண்டு. நல்லா கண்ணுகிட்ட சொல்லுங்க, நல்லா பார்த்து படின்னு சொல்லுங்க. சிந்திட்டு சொல்லுங்க, நல்லா கவனின்னு சொல்லுங்க. கிரியைகளின் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரை. 1 Corinthians 12 அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. பக்கத்தில் பின்பக்கண்டா பேஜ் நம்பர் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ ஆவியானவர் யாரு? ஒருவரே. நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோமா இறங்கிட்டே இருக்கோமா? இல்லை முதல் தடவை பிசாசை பார்த்து போகும்போது யோசிச்சேன், ஒன்று செய்வோம், நாளைக்கு ஈவினிங் வந்து ஜோ பண்ணல, நாளைக்கு ஃபாஸ்டிங் ஃபுல்லாக தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அடுத்த நாள் தண்ணி கூட குடிக்காமல் வந்து நாளைக்கு சார்ந்து அந்த பிசாசை ஓட்டிடுறேன்னு பார்த்தேன். அது உட்காந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ண நமக்கு ஏற்கனவே யாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? அது நம்மளை சிரிச்சு நல்லது பார்த்து சிரிச்சா போகிறாங்க, கொடைக்கானக்காரன் பார்த்து சிரிக்கிறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எடுத்து கண்ண மூடி அது என்ன செய்யணுன்னே தெரியல. நீர் பேசுறீரா பேசலையான்னு தெரியல, இது அபிஷேகமாக ஒன்றும் தெரியல. அப்போ வார்த்தை உள்ள வருது, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ என் அப்பயும் சொல்றாரு, நானா நீரா?
அப்புறம் பார்த்து சுகு வேணாம் சிறப்பு வேணாம் கதை தான். இது நீர் பேசினாலும் நான் பேசினாலும் சரி, இன்னைக்கு பிசாசு ஏசுவின் நாமத்தில் போனேன் டபக்குன்னு உள்ள ஓடிடுச்சு. வரங்களின் வித்தியாசங்கள் உண்டு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாரம்பரியமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம், பாரம்பரியமாக கொண்டு வந்தோம். நமக்கு தெரியாது நன்மையோ தீமையோ. அப்பாட்ட கதை சைடு பொய் சொல்லுவார் அப்பா. என்னமோ அவர் மாத்திரம் மகா ஆபிரகாம் குஞ்சு மாதிரி பேசுவார், மற்ற எல்லாரும் வேறு மாதிரி பேசுவார். அம்மாட்ட பற்றி கேளு, அவங்க என்ன சொல்ல மாட்டோம், அவங்க தெபோரா பரம்பரை, அவங்க மட்டும் தான் நீதிமான், அவங்க தான் பரிசுத்தம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் சாபம் பிடிச்சவங்க மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இவங்க பெத்தப்பட்டது மட்டும்தான் அப்படியே மகாபரிசுத்தை அப்படியே கெப்ரியலை பெத்தப்பட்ட மாதிரி ஒரு கதை பேசுவாங்க. பொல்லா ஜென்மனம் வசனதான் சொல்லு, பொல்லா பண்ண பொல்லா ஜென்ம நாடையா சொல்லால் கூட சொல்லால் கூறலாகவோ அவ்வளோ மோசமான சந்ததி இன்னைக்கு வரை நம்மகிட்ட வேலை செய்யுது. ஆனா ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு, அபிஷேகம் உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நீங்க கவனம் பண்ணணும். ஏன் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஏன் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்றேன்? எனக்கு மரியாதை வேண்டாம், எனக்கு எனக்கு செத்தன் ஆகி போய் எனக்குள்ள இருக்கிறவங்க நீ கவனம். உனக்கு எதுக்கு நான் மெசேஜ் பண்ணணும்? எங்க ஒரு மிஸ் கால் கொடுத்து பாரு, ஒரு கால் வரல இல்லையான்னு பாரு, ஒரு மெசேஜ் போட்டு டிஸ்பிளே வரலையான்னு பாரு. வரணும். நீ எனக்கு ப்ரெஷியஸ் தான், உலகத்தில் நீ என்னுடைய ப்ரெஷியஸ் பிள்ளை தான். அதற்கு மேல் உன்னை கனப்படுத்துகிற ஆவியார், உனக்குள் வாசப்படுகிற ஆவியாருக்கு ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கல அப்படின்னா நம்ம எதை சுமக்கிறது வேஸ்ட். அதான் ஆண்டு உண்மையில் அன்பு கூறுகிறது போல. நான் எதிர்பார்க்குறேன்ல நீ ஒரு மெசேஜ் பண்ணணும்னு, அதை நான் செய்யணும். நான் ஜோம் நீங்கள் ஆசைப்படுறேன்ல, சரி மீட்டிங் போகிறேன், யாராச்சும் உபாசம் பண்ண ஜோம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல, உங்களுக்கு கேட்கறதில்ல. அப்போ உங்களுக்கு நான் செஞ்சால் தானே கேட்க முடியும். நல்ல சொல்லுங்க. அப்போ எந்த சூழ்நிலையானாலும் சரி, கிரிகளின் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே, இந்த ஆவியானவர் உள்ள ஒருவரே தான். இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கும், நாவுக்கு காவல் வச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், நான் தான் சொல்றேன், கூட பிறந்த மாதிரி சத்துரு எவனுமே கிடையாது, குடும்ப மாதிரி துரோகி எவனுமே கிடையாது. காரில் இயேசு கிறிஸ்து போட்டு வந்தா அண்ணன் தம்பிலாம், டேய் இவர் மூத்த அண்ணன் தான், இவர் கூட தான் நம்ம வாழ விட மாட்டாங்க இருந்தாலும் எங்கேயும் தனிச்சுட்டு விட்டான். அண்ணன் தம்பி தான் பேசிட்டாங்க, கூட பிறந்த இயேசு கிறிஸ்து பிரதர்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு இருந்தவங்க ஏசு வைக்கவா நல்ல ஒரு குழியில தள்ளல, யோசனை முடிச்சு புளி தள்ளிட்டாங்க, இவர் தள்ளல. சொல்றாங்க, இவர் இங்க இருந்தாலும் ஒன்றும் சரி வராது, உனக்கு ஆவின் வரம் இருக்கு, குணமாக்கும் வரம் இருக்கு, அற்புத செய்யற சக்தி இருக்கு, பரிசேயர்களை எதிர்த்து பேசுறப்பா நீ. அதனால இங்க போ, கலிலே பக்கம் அந்த பக்கம் போ, நிறைய பேர் நான் சத்தியத்தை கேட்பாங்க. ஆழமா வேதத்தை படிக்கும்போது ஆவியான கிரியேசிட்டி we have to understand. அவங்க ஒருவேளை அண்ணன் தம்பியில சேர்ந்து 12 சீஷர்கள் பின்னாடி வரட்டும், நான் ஓ ரத்தம் கூட நான் நிற்கிறேன் வா சொன்னாங்களா? சத்ததுக்கு அப்புறம் யாக்கும் எழுதுறா பாருங்க, இவங்க எழுதுறா பாருங்க, என்ன ஆழம் எழுதுறாரு பாருங்க. ஒரு ஞானத்தில் குறிப்பிட்ட தேவனத்தில் கேட்க கடவுள் எங்க எழுதினாரு? கூட இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவ கண்ணு தெரியல, இவெல்லாம் ரட்சகர்னு தெரியல. எப்போ எழுதுனா? இப்ப ஞானம் வந்துருச்சு. மூத்த சகோதரர் அவர் தான் இயேசு. என்னடா எழுதுறாரு? ஜாக்கிரதை, நாவு, அவருடைய நாவுனால உன் விசுவாசம் அழியும், உன்னுடைய அழைப்பு அழிஞ்சு போகும். யுவர் காலிங் இஸ் ஃப்ராஜைல். அன்னைக்கு ஆண்டு பேசினார் இல்லையா, காலிங் இஸ் ஃப்ராஜைல். காலிங் போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் கூட வரல, ஏன்னு தெரியல. காலிங் போய் 4 மாசம் ஆச்சு. ஹலோ, என்ன பிச்சை கூட விஷயம். காலிங் இஸ் ஃப்ராஜைல். அவளுடைய ஒரு வார்த்தை உன்னை அழிக்கும். பயப்பட. கூட பேதுரு இருக்காரு, கூட தாமஸ் இருக்காரு, கூட யூதாசும் இருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருக்கு. அவங்க ஒரு கீழ்கள் அடிச்சு போவோம். நம்ம ஒரு செகண்ட் அசைஞ்சிட்டோனே டோட்டல் அவுட். அபிஷேகத்தை ஒரு வழி எழுந்தோம்னா கிருபையில் திருப்பி கிடைக்கலாம். நம்ம அந்நிய பாஷையில பேசுவது அபிஷேகம் அல்ல, அந்நிய பாஷையில் பேசுவது மட்டும் அபிஷேகம் அல்ல, அது அடையாளம். அடையாளம் அவ்வளவுதான். அப்ப அந்த அந்நிய பாஷையில் நிறைந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைந்தே கொண்டு இருந்தால் அந்த ஆவினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்திலிருந்து எப்பவுமே இருக்கணும். அப்போ முதல்ல நாவு தான் ரொம்ப பெரிய ஆபத்தான. யூ ஹாவ் டு ஸ்டாப், யூ ஹாவ் டு ஸ்டாப், யூ ஹாவ் டு ஸ்டாப். டோன்ட் ஸ்பீக், டோன்ட் ஸ்பீக், டோன்ட் ஸ்பீக். என்கிட்ட இல்லை, அன்வான்டட். டோன்ட் ஸ்பீக். வெளியே பேசவே வேண்டாம், பேசவே வேண்டாம், பேசாத பேசாத பேசாத. அவங்களுக்கு போய் அபிஷேகத்தை பேசுறது, அவன் யாருன்னு தெரியாது. நான் அபிஷேகம் பெற்றவன், நான் அவனுக்காக ஜோம் பண்ணுறேன். அபிஷேகம் பெற்று நாங்கள் தானே எங்கள் சாமிக்கு பாலை ஊற்றுறோம் தெரியாது. அவன்கிட்ட போய் வசனத்தை பேசுறது, பைபிள் என்ன தெரியுமா சொல்லுதுங்கிறது. இல்லை, நீ வாழ்த்து காட்டு. நான் யாருக்கு இடரல் இல்லை, என் குடும்பத்தில் என்னை பார்த்து ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஐயோ வராமல், ஐயோ கத்தாயே சொல்ல வைக்கக்கூடாது.
சாட்சி 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 சாட்சி. அபிஷேகம் பெற்றீங்க, ஒருத்தர் கொடுத்த இந்த அபிஷேகத்தில் நீங்கள் கட்டப்பட்டு எழுதணும். ஓகே, அந்த அபிஷேகத்தில் அறிஞ்சிருக்கணும். பேதுரு அவர் கூட அவரோட பிரதர் இருந்தார். அவர் பேர் என்ன? சந்தேகம். பேதரோட பிரதர் யாக்கோபு, இன்னொரு யாக்கோபு இருந்தார். அவர் அண்ணன் தம்பி தான். செவதேவ் குமாரில் 2 ஊழிய சீஷர்கள் அண்ணன் தம்பி தான் இருக்கலாமே. என்னத்தை பெருசாக கண்டுட்டேன், ஒன்று கண்டுட்டேன் இல்லை. கவலைப்பட, கல்யாணம் தனித்தனியாக தான் நடக்கும். சண்டை போட்டு ஒரே மாப்பிள்ளை தூக்கி போய் நினச்சிட வேண்டாம். அதெல்லாம் நடக்காது. நம்மளாம் வித்தியாசமாக நடக்கும். நாம் சேர்ந்து ஓடுங்க. இந்த வருஷம் கர்த்தர் பதில் கொடுக்கணும். அல்லது ஆவியானவர், இந்த வருஷம் ஆவியை நடத்துகிறவர், ஆவியானவருக்கு கற்றுத்தருகிறவர். சோதனைகள் வந்தால் நான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ நாம் பேசவே கூடாது. டோன்ட் ஸ்பீக். அதே வேலை பேசுகிறவங்க பேசித்தான் இருப்பாங்க. வாய் அடக்கவே முடியாது. ஓகே, ஆமாம், அது பழமொழியாக இருக்கு இல்லையா? அது அந்த முழு பழமொழி எனக்கு தெரியல. உங்களை வாய் அடக்க முடியாது. இன்னொன்று சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்கள அவ்வளோ பேசிட்டாங்க. என்னவா உனக்கு தெரியலையா? தெரியல. ஆமாம், பொம்பளை வாயை அடக்க முடியாது, கழுத வாயை கட்ட முடியாது. கரெக்டு. கழுத வாயை கட்ட முடியாது, பொம்பளை வாயை இல்லையே. என்னமோ சொல்லுவாங்க, சரி விடுங்க. அது பொம்பளை வாயினா ஆம்பளைக்கு பொம்பளை வாய் இருக்குது, அது வேறு, அதுவும் இருக்குது, ஜாக்கிரதை. அந்த ஆம்பளை பொம்பளை வேறு வாயில் கிடையாது. அந்த ஸ்பிரிட் இருந்தாலும் இசைப்பேரோட ஆவி எதாவது பேசித்தான் இருப்பாங்க. எல்லாம் பேசுவான், எல்லாம் செய்வான். என் புள்ள மேலே சத்தியமான புள்ள கழுத்துக்கு ஒருங்கி போயிடாலும் காட்டிப்பாங்க. பார்த்துக்க, அடிச்சா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்லறையில் போய் ஞாபகம் இல்லை? அப்பப்போ நியூஸ் பார்த்தா தானே, வயசு பார்க்காதீங்க. அவங்க தலைவி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜெயம் இல்லை. காலையிலே போய் கல்லறையில் போய் கையை வச்சு டவுன் அடிச்சு ஓமேல சத்தியமான ஜெயிச்சு காட்டுவேன். தூக்கி உள்ள போட்டாங்க பாரு, 5 வருஷம். என்ன கம்பி அதெல்லாம் அடிப்பேன். சத்தியமாக பேச மாட்டேன், சத்தியமாக செய்ய மாட்டேன். பேசாத இருந்தால் மூடனை ஞானவான் என்று போடுவாங்க. அதுக்காக உண்மைன்னு இருக்க முடியாது. அது வந்து தவளை, எலித்திக்கிற தவளை தெரியுமா? எலியும் தவளை ஃப்ரெண்ட்ஸு. யாரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. ஒரு நாள் பாச்சு தவளை இருந்துச்சு. ஏய், நீ ஏன் கூட இருக்கக்கூடாது? அது கட்டிச்சு இருக்கலாமே, ஒன்று செய்வோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போல சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா போச்சு. நான் கிடைச்ச பூச்சியில் 2 பாதி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா எலிக்கு கொஞ்சம் கஷ்டம், இது போகிறதுக்குள்ள பறந்துருக்கு. தவளைக்கு உட்காந்து நாக்கு எடுத்துகிற மாதிரி கொடுத்துருச்சு. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரே அபிஷேகம், ஒரு மடப்பாடு ஒன்றாயிடுச்சுன்னா அசைச்சி நம்ம பிரியவே கூடாது மச்சான். சரி சொல்லலாம், நம்ம 2 பேரும் நம்ம கை 2 கட்டிக்குவோம். சூப்பர் ஐடியா வச்சு. அப்ப நீரின்றி நானின்றி, நானின்றி ஜாக்கிரதமான கத்திரு. கயிறு எடுத்து எலி காலையும் கட்டியாச்சு, தவளை காலையும் கட்டியாச்சு. 2 பேரும் ஒரே ஜம்பிங். அவரை கூச்சி அவர் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பாருங்க. நல்லா போனாங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா வெயிட் போட்டுச்சு. வறட்சியின் காலம். எலி அண்ணன் வரல போல, ரொம்ப வறட்சியின் காலம். இவர் எடுத்துகிட்டு போய் ரேஷன் கடைக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டாரு. ஆகா, வறட்சியின் காலத்தை நன்மை. ஆஹா, கொலை குட்டையில் ஒன்றும் கிடைக்கல. இப்போ ரேஷன் கடையில் வந்துச்சு. நல்லா நம்ம வீட்டு மம்மி சிக்கன் எல்லாம் திருடி சாப்பிட்டு நல்லா ஜவனி எலி கொண்டு போய் ஷேர் பண்ணி தவளை நல்லா கொடுத்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நாள் வந்துச்சு, மழை காலம் வந்துச்சு. குட்டையில் ஆடு அரைஞ்சிது. ஒரு நாள் அப்படியே வறட்சியில் வரும்போது பார்த்தா அந்த கிணறு தண்ணியை பார்த்துச்சு. பார்த்தா தண்ணீடான ஒரே ஜம்பு கிணத்துக்குள்ள. கத்தி பார்த்துச்சு. அவரு உள்ள போனாரு. ஒரே அவரு பின்னாடி கால் வரைச்சிருச்சு. மேல வந்துட்டு திரும்பி பார்த்தாரு. என்ன மச்சான் சத்தத்தை காணும்? நம்ம அப்பப்போ தானே நீந்துவோம். பர்மனன்ட் நீச்சல் போட்டார். டோட்டல் அவுட்டு. அவனவன் தன் சிநேகிதனுக்கு சொல்லு எச்சரிக்காரு. நீ தவளை இல்லை, எரி இல்லை, நீ ஆட்டுக்குட்டி. அமைதியா இருக்கணும். பேன் கத்துனா அவனை மட்டன் பிரியாணி போட்டுருவான். கொத்தி போட்டுருவான். காத்துக்கிட்டே இருக்கான். பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று மகிழ்ந்தேடி. ஆமா, ஏவன் நல்ல பொம்பளை. ஏன் நல்ல பொம்பளை? பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டான். இவங்கிட்ட தான் ஒரு மண்ணும் இல்லை, விழுந்துட்டான்.
மண்டையில் ஒரு மண் கிடையாது விழுந்து, எலும்புலேருந்து எடுத்திருக்கான். நல்ல வேலை. ஆண்டவர் அவனை எப்படி படைச்சிருப்பாரு? நல்ல வேலை. ஒருத்தி அழகாக அவன் உடம்புலேருந்து படைச்சதுனால கண்ணை திறந்தா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவள் என் எலும்பில் எலும்புமே மாம்சமாக இருக்கிறாள். ஆண்டவர் சந்தோஷமாயிருச்சு, பைபிள் உண்மையாக இருப்பான்னு நினச்சிட்டாரு. இருந்தாரு. சர்ப்பம் வந்து ஆதாம்கிட்ட பேசிக்க வேண்டியதானே? ஆதாம்கிட்ட பேசியிருந்தா தேவனை அவனே கட் பண்ணியிருக்கலாம். ஆதாம்கிட்ட வந்து பேசியிருந்தா சாத்தான் தேவனோட உறவை கட் பண்ணாதான் சாத்தானுடைய திட்டமே பண்ணலை. இவன் பேசுவான்னு நல்லா தெரியும் அவனுக்கு, இவன் பேசுவான்னு நல்லா தெரியும். இவனை தொட்ட இவன் போய் அங்கே பேசுகிறான், அவன் அங்கே பேசிடுவார். அப்படியே வந்து அவளை வஞ்சித்து ஏவள் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், இந்த பியூட்டிஃபுல்லோட விழுந்துருவாங்க பாருங்க. தப்பா அப்படியே சொல்ல நானா முடிஞ்சு மவனே கடிச்சா ஆப்பிள் முடிஞ்சு. இப்போ பேசினது யாரு? பேசினது யாரு? முதல் சாபம் எங்கேருந்து பறஞ்சது? அவன் வாயிலிருந்து புறப்பட்டது. ஏன்னா அது மிருகம், அது பிசாசு. இவன் சொன்ன ஆதாமை பார்த்து, ஆதாம் நீ வாக்கிட்டு ஆட்டத்தில் போயிட்டு வருவீல்ல, அன்னைக்கு ஆண்டவர் தான் பேசினேன். நீ ஆதாம் போயிருக்கும்போது ஆதாம் கூட போயிருக்கணும், அவர் கூட இருந்திருக்கணும், ஐக்கியத்தில் அப்படியே இருக்கணும். அதான் ஒன்று மணவாளனோட இணைஞ்சு ஒரு மணவாட்டி மணவாள் இணைந்து இருக்கிற அந்த இடத்துல நம்ம இணைஞ்சு நிற்கணும். அதை விட்டுட்டு பார்த்தா அவன் இவருக்கு எப்போ பார்த்தாலும் ஜாபான் எப்போ பார்த்து ஓடியா நீ போய் யார்கிட்ட பேசிட்டு வா, நான் அப்படி ஒரு வாக் போயிட்டு வாங்கிட்டு போனேன். ஒன்று குண்டா இருந்திருப்பான் போல, வாக்கிங் போயிருப்பான். போனவனுக்கு டயட்டு ஆப்பிள் கீப் த டாக்டர் அவே. இங்கிலீஷில் பழமொழி. தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு டாக்டர் தூரம் வைக்குமா. இவன் ஒரு ஆப்பிள் வச்சா ஆதாமே தூரம் வச்சிட்டான். ஒரு போனால் அவள் சேர்ந்து ஆண்டுட்டு போயிருக்கலாமே. ஏங்க உங்களோட சேர்ந்து தரிசனத்தில் நானும் இணைஞ்சு வரேன். 2 பேரும் ஆண்டுட்டு பேசினான். போல அவர் கூட தனியாக இருக்கணும். பரவாயில்ல நீ போயிட்டு வாங்க. சரி நீ போய்ட்டு அப்புறம் நான் போகிறேன். நான் முதல்ல போயிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் போகணும். 2 இல்லையா? இல்லை. இட் இஸ் ஸோ டெலிஷியஸ். நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, உனக்கு வயிறு கலக்குனா என்ன, நீ சாப்பிட்டா ஒன்றை சொல்லுமா. எல்லாருமே சொன்னாங்க. அவ்வளோதான். முதல்ல அந்த சர்ப்பம் தன்னை வஞ்சித்தாலும் என்னை உருவாக்கின தேவனுடைய அபிஷேகத்திற்குள் வாழாதபடியினால், அந்த மணவாளனோடு இணைந்திராதபடியினால் இவள் நாவிலிருந்து சர்ப்பம் சொல்லிச்சா, அவன் ஹஸ்பண்டுக்கு கூட சொல்லிச்சா. நல்லா கவனிச்சு பாருங்க வார்த்தையை. அது வஞ்சித்தது உண்மை, பட் அந்த பாவத்தை ஷேர் பண்ணல. எங்க வச்சா பாரம்னு நல்லா தெரிய வச்சு விட்டுச்சு. வச்சது இது சாப்பிட்டு பாருன்னு சொன்னது. அவன் என்ன செஞ்சான்? நம்ம ஆகா மாதிரி அவரு பாவப்பட்டது. ஒரே ஒரு கொண்டாடி உலகத்தில் இருக்கா, ஒரே ஒரு ஏதேன் தோட்டம். ஆண்டவர் தானே கொடுத்தாரு. எங்கிலோ எலும்பு கிடைச்சாரு, கட்டி ஒரு கட்டி மோனே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எந்திரிக்க முடியல. அப்போ அந்த இணைவு ஆவியானவர்னால அவரோட வாழணும், அவரோட தான் வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இருங்க. வேலி சுத்தி கர்த்தருடைய பட்டயம் இருக்கணும். ஒரு நிமிஷம் வார்த்தையில் தவறிட்ட எல்லாம் ஆகட்டும். பேசவே கூடாது. பவுல் பாருங்க எவ்வளோ வருஷம் நான் பேசினார். ஆனால் லேடிஸும் போது கண்டிச்சார். திருப்பி 4:2 வருஷம் வாசிங்கன்னா அவங்க 2 பேர் நைனிக்கு 700 சிலடிக்கு 2 பேர் அப்புறம் வாசி. அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்க சொல்லுங்க. ஒரு செகண்ட் அசைஞ்சா போதும் ஆச்சுடும். அண்ணம்மா போடணும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். கத்தோட ஆசை அண்ணம்மாவை போட மறந்துவிட்டாங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டென்ஷன் ஆகுது. இதில் எங்கே தான் வந்துச்சு இந்த வார்த்தைலாம் எவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க. எங்களுக்கான அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளாம் முடிச்சுட்டு பேசுகிறாங்க. எங்களெல்லாம் கற்று கொண்டு வச்சுருக்காரு. டென்ஷன் யாருக்கு வச்சா உடனே எனக்கு ஃபோன் அடியாது. ஃபோனில் அந்த ஒரு ஆப்பெல்லாம் இருக்காது, போட்டுருங்க. டென்ஷன் ஆச்சுன்னா ஹார்ட் பீட் எழுப்புச்சுன்னா எமர்ஜென்சிக்கு கால் அடிக்கும். அந்த எமர்ஜென்சி என் நம்பரை போட்டுருவீங்க. நீ ஹார்ட் அட்டாக் விழுந்தேன்னு எனக்கு வரும் ஃபோன். நான் எங்கே இருந்தாலும் வரேன். டென்ஷன் ஆகுதான். அவர் எல்லாத்தையும் சிலுவையில் அரைச்சி 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம் உள்ள கைவிட்டு அதை பிடிங்கி மேலே வச்சுக்கிறேன். நான் காண்டாயிரம் மெட்ராஸ்காரங்க எனக்கு காண்டாகுது. என்ன அது நம்மகிட்ட வேற என்ன சொல்றீங்க? டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஆமாம்மா ஆகுமா. நான் தானே ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்குள்ள டென்ஷன் ஆகிட்டு ஒரே அடியில் 4 பேரை காலி பண்ணிட்டு எனக்கு கல்ல தாடை எலும்ப கையில் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன் பாரு கையில் ஒன்று.
ஏரியாத போகிற கற்றுக்கு சொல்றேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை ஸ்வீட்னஸ்யா. நான் உட்காந்துருக்கவே அப்படியே திரும்பி நான் சொன்னேன், நம்ம அப்பா அம்மா பொய் சொல்லி புளியே நம்மளை வளர்த்துட்டேன். இவர் உள்ள வந்தாலும் கொண்டு இங்கே உட்கார வச்சிட்டாரு. என்ன பொய் இருக்கும் உங்களுக்கு எனக்கு, என்ன திருட்டு இருக்கும் உங்களுக்கு எனக்கும். இந்த பேசுகிறோம் சிரிக்கிறேன் ஐக்கியமாக சேர்ந்து உட்காந்தோம், பேசுகிறோம் சிரிச்சோம். என்ன பாவம் இருந்துச்சு இதில்? இந்த சுகம் கிடைக்குமா? யாரு? பிகாஸ் ஐ ஆல்வேஸ் the access of this ministry is the Holy Spirit. இந்த ஊழியத்தினுடைய அச்சாரம் பரிசுத்த ஆவியானவர். உன் வாழ்க்கையில உன் மூச்சு கச்சாரம் அவராக தான் இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அது நண்பனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர் லிமிட்ல வைங்க. க்ளோஸா இருங்க. அவங்க க்ளோஸா ஃபீல் பண்ணட்டும். இவன் ஜோ பண்ண எனக்கு நடக்கும் நம்புவா, நம்ம தான் நம்ப மாட்டோம். என்ன தாண்டவர், நம்ம தான் அவரை போட்டு பாடுபடுத்துறது. வசனத்தை திருப்பி அவரை சிறு அடிக்கிறது. நீ நான் செய்ய போறீங்க பேசுங்க, பெரிய வாக்கு தத்த அதிசயங்களை காண செய்வார். அவன் நம்புவான். அவன் அழகா சொல்லிடுவான். ஐஸ்வர்யாவா அவன் சொன்ன கரெக்டாக பார்த்துருக்க அவள்கிட்ட. நம்ம விசுவாசம் தோக்கினது அவர். அந்த விசுவாசம் கொண்டு போய் செல்லும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனம். முடிப்போம். ஒரே ஒரு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதுரு பேசும் பொழுது சுற்றி இருக்கிற எல்லோரும் மேலும் ஆவியானவர் இறங்கினார். கர்த்தர் மேம்படாட்டோம். நான் இதை சொல்ல விரும்பல, நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பார்த்திபனூர் போயிட்டேன் ஒரு செகண்ட்ல. பேதுரு மேல இருந்த பொழுது ஜனங்கள் அங்குள்ள ஜனங்களோட அபிஷேகம் இருந்துச்சு இல்லையா? இப்ப நேற்று இங்க நடந்துச்சு, அனுபவிச்சிங்களா இல்லையா? ருசிச்சிங்களா இல்லையா? நீங்க பேதுருவா தாமாவா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என் வாழ்வில் சந்தோஷமே. இல்லையா? நான் வேற உங்களுக்கு கீர்த்தனை பாடா பாடி சொல்லிட்டு இருந்தேன். உலகத்துல கீர்த்தனை பாடுற ஒரே குரூப் நீங்கள் அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவின் பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. ஆமா, நான் பேதுரு கிடையாது. தோகை கண்டிப்பா யூதாசா இருக்கக்கூடாது. நானே சிலுவையை அரைஞ்சிருக்கேன். எவ்வளவு நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க. ஓகே, உங்களை பற்றி இன்னொருத்தர் குறை பேசுறேன், அவனை பத்தி உங்களை பேசத்தான் செய்வான். பேசும்பொழுது வெட்டி விடு. Just leave. Forget it. No, this is not my job. ஒரு ஆண்டு இருந்தார் ஊழியக்கார். ரொம்ப ஊழியம் செஞ்சாரு. அப்பப்போ வருவார். வந்தோடனே யாரே அப்படி ஒரு ஊழியக்காரன் எடுப்பார். நானே அப்போ தான் ஜீசஸ் காசை போய் சேர்ந்து கொஞ்சம் ஊழியம்னு ஒன்று கண்டு கபடி லேஸ் அப்போ தான் கையளவு மேலே தெரிகிற டைம். யாரும் ஊழியக்காரன் பிடிப்பா ஏதாவது பேசுகிறேன். ஒரு நாள் இந்த புத்தகத்தை ஐயா இதை கொண்டு போய் படிங்கன்னாரு. அந்த புத்தகத்துக்கார நான் சொல்ல விரும்பல. எவன் புக்கு கொடுத்தாலும் படிக்காதீங்க. தயவுசு எவன் கொடுத்தாலும் படிக்காதீங்க. பைபிள் மட்டும் படிங்க. அது வாங்கிட்டு போகிறேன். அது ஒரு பத்திரிக்கை தான். படித்தா அதில் எந்த எல்லாம் இருக்க ஊழியக்காரன் குறித்து அந்த வருஷம் அந்த மாதத்தில் எந்த ஊழியக்காரன் என்ன பிரசங்கம் பண்ணால் அவன் எவ்வளோ மோசமானவன்னு அதை எழுதியிருப்போம். நல்ல வேலை அவன்லாம் என்னை பார்க்கல. கற்றுக்கு சொல்கிறேன். நானே இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக நீ மீடியா ஃபுல்லாக என் ஃபோட்டோ தான் போட்டிருப்பான். கற்றுக்கு சொல்கிறேன். அவ்வளோ மோசம், அவ்வளோ அநியாயமாக போட்டிருக்கான் ஊழியர்களை குறித்து. நான் அப்புறம் பார்த்து அதை எரிச்சிட்டேன். இப்போ பார்க்கும்போது ஒரு நாள் பஸ்ஸில் பார்க்குறேன். அது ஒரு நாள் பார்த்தேன், எனக்கு அவரை ஏற்று பேச முடியாது. அவர் மூத்த ஆள் வேறு. அப்புறம் ராத்திரி வரும் நேரம் பாருங்க, நமக்கு கிடைக்கிற நேரம் ஐயோ கத்தாவே. இந்த ஊழியக்காரர் கிடைக்கிறதுனால பயங்கரம். ராத்திரி 9:45 லாஸ்ட் பஸ்ஸே இல்லை. அன்றைக்கி 8:30 வர வேண்டிய பஸ் 9:45 வருது. வழியிருந்து எல்லாரும் போயிட்டாங்க. அன்றைக்கி நான் பயங்கர டயர்டு. ஒரு 7 கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறி உட்கார என் பையன் இந்த ஆள் மட்டும் ஒரு எடுப்பாத்துருக்கேன். நான் 4 பேர் டிரைவர் கண்டக்டர் இவங்க 2 பேர். பிரிஸ்லா பிரதர் நான் நல்ல போய் பின்னாடி உட்காந்துட்டேன். சரி ஒரு 1/2 கிலோமீட்டர் போச்சு. திரும்பிட்டு எனக்கு அன்றைக்கி சொன்னல இந்த டிஜிஎஸ் தினகரன் எனக்கு எங்கே இருந்தால் சிம்சன் பெல்லன் வந்துச்சுன்னு தெரியல. பிரதர் ஸ்டாப், எதை சொன்னால் நீங்கள் ஒத்துக்க போகிறதில்லை. இது யாரை பற்றி என்கிட்ட பேசக்கூடாதுல்லை. அதுக்குள்ளே எனக்கு உள்ள நடுங்கி இவ்வளோ பெல்லன் நமக்கு உள்ள சந்தோஷம். நம்ம பேசிட்டோம்டா இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தேன், ஒரு நாள் என் வாய் திறந்ததே இல்லை. கடைசியில் உண்மைக்கு சொல்கிறேன், அந்த நாள் வயிறில் ஓட்டை வந்து புழு செத்தார். ரொம்ப வேதனைப்பட்டேன். தயவு செய்து சாத்தானுக்கு கோடு வைங்க, எல்லாம் வைங்க. ஓகே, வீட்டு கதை பாரம்பரிய கதை பேசுவாங்க. எங்கள் மாமா அடி பண்ணார், எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அது கேட்க ஜாலியாக இருக்கும். அதுலேயே உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகி அதில் காது கொடுத்தீங்கன்னா அவுட்டு. மூவ் பண்ண பிசாசுக்கு
எதிர்த்து ஏவலு அடிச்சிப்ப நீ ஒரு ஏட்டாது பேசுப்ப அப்படின்னு விட்டுட்டு பக்கத்துல இன்னொரு விருட்சம் இருந்துச்சு. அது என்ன விருட்சம்? அதுல எடுத்து சாப்பிட்டு இருந்தானா அதோட தேவதூதர மாதிரி இருப்பா, கண்ணு தெரியல. அப்ப நம்முடைய சாட்சி கெடுக்கிறதுக்கு சாத்தம் எல்லா வழியும் முயற்சி பண்ணுவோம். முக்கியமாக 3 பேர் பி வெரி கேர்ஃபுல். உங்களை எச்சரிக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்திருக்கிற இடம் அப்படி இடம் அல்ல. நீங்க அழுகை மட்டும் பற்கடிப்பு அல்ல, கத்தர் சொல்றோம். நம்ம கத்த சொல்ற மாதிரி அடக்கமா இருந்தோம்னா எல்லாமே ஓகே. பேதுரு பேசுறாரு எல்லார் மேல ஆவியானவர் வந்து இறங்குறார். பேதுரு மேல அவ்வளோ பெரிய காண்டு இருக்கு. ஏன் தெரியுமா? டிரான்ஸ்பரண்ட் மேன். பேசினாலும் பேசிடுவாரு, திட்டினாலும் திட்டிவிடுவாரு, முறைச்சிடுவாரு, மறுதளிச்சாலும் உண்மையா மறுதளிப்பாரு. ஆனா மனம் திரும்பினா அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டேன். அதாங்க பேதுரு. ஆண்டு இருக்கும்போதே அவரை தள்ளுவாங்க. கம் ஜீசஸ், வாட் இஸ் திஸ்? சும்மா அப்படியே சொல்லு, நானும் மட்டும் எங்கேயும் போக மாட்டேன். இவ்வளோ பேசக்கூடாது. ஷூ சாத்தானே புரியல அவனுக்கு. அடுத்த நிமிஷம் சொல்றான், நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் என்னை வந்து ஒரு செகண்ட் உள்ள வந்துட்டு போயிடுச்சு. பேதுருக்கே வந்துட்டு போச்சு. நம்மகிட்ட வருமா வராதா? அதனால தெளிவாக வரும், ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப சுலபமாக. நம்ம வீட்டை சுற்றி வரும், நம்ம வீட்டு வாசலில் வரும், பாத்ரூமில் வரும். அது போய் உட்காருங்க, அப்போ தியானமாக பண்ண முடியும். நான் சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே உட்காந்து உங்கள் மைண்ட் எங்கெங்க சுற்றுது பாரு. அதான் சுத்தரவ முடியும். நம்ம குறைஞ்சாலும் வல்லப்ப குறைய விட. எலியா எங்கேயும் தொய்ந்து போகல. எதுக்கு கர்மேல் கோடி போனார் அவரு? எலியா எதுக்கு கர்மேல் கோடினாரு? பருவத்துக்கு எது போடுறாரு? சத்தமா சொல்ல எதை சொல்றீங்க? எசபேலுக்காக ஓடினார், எசபேலுக்காக பயந்து ஓடினார். ஆனால் வசனம் கவனிச்சு பாருங்க, என்ன சொல்லுது? இவர் எசபேலுக்கு பயந்த உடனே ஆவியானவர் இறங்கி சொன்னாரு, நீ கர்மேல் பருவத்துக்கு அங்கே போய் உன்னை ஒழிச்சுன்னு சொன்னார். இவன் பயந்தது எசபேலுக்கு. அவ்வளோ பாருங்க, ஒரு இவ்வளோ பெரிய ஆளு மொத்த தாடையை நம்ம தூக்கிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்க மாவனே. ஆனால் பயந்தவன் அந்த கண்மலையை போய் ஒழிச்சிக்கிற கதை இடம் கொடுத்தார். பார்த்தாரு, அவன் பயந்த சுபாவம் தான். ஆவியில பலமாக தான் இருப்பார். அந்த பொம்பளை நாள் பயந்துடுவான். ஆவி பையன் திருப்பி அடிச்சானா அவன் நம்மள மாதிரி நடுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. உள்ள ஒழிச்சுக்க கண்மலைக்கு வா. கண்மலைக்கு வந்து உட்காந்து சோப்பட்டாட்டு ராத்திரி பகல் சிந்த ஓடிக்கிட்டே இருக்கு. கத்தர் பார்த்தாரு, இவனுக்கு காமிச்சி ஆகணும் நான் யாருன்னு. அவன் சொல்லு, நீ வெளியில் வாட, நான் காட்டுறேன். இந்த எசபேல் தானே பயங்கர நிலைமைட்டான். கட்ட நீ காது கொடுத்துடவே கூடாது. சாபங்கள் எப்படி வேணாலும் உள்ள வரும். நம்ம பேசுனோம்னா சுற்றி உள்ளவங்க பரிசுத்த ஆவியானவர் பெரிய நடப்பிக்கணும். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்றுட்டு நான் அவரை சேலஞ்ச் பண்ணுறேன். நேற்று நாம் அனைவர் ஒவ்வொரு நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு அதிகமாக போதிக்கிற ஒரு அபிஷேகமாக இருக்கும். இனி திரும்பி பேக் ஸ்லைட் ஆகிட்டு எதுலையாவது விட்டுவிட்டீங்க, நம்ம எழும்புறது கடினமாயிடும். எழுத்து ஓட்டு கற்றுக்கலாம். 1 Peter 4:14, 1 Peter 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவ நிந்திக்கப்படுகிற சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை அசந்திருக்கூடாது. யார் என்ன பேசட்டும், அப்படி ஒரு விசுவாசத்தை தளர்ந்துடக்கூடாது, இறங்கிடக்கூடாது. தொய்ந்து போய் சரீரம் தொய்ந்து போகலாம். சரீரத்தில் யார் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எத்துக்கடா சரீரத்தை ஆளாக ஸ்டீவன் கொடுத்த மாதிரி அடிக்கிறா, அந்த மாதிரி அடிச்சுக்கிறா. அடிச்சு பல்வத்தை பார்த்து சொன்னாங்க, தெரியாது பண்ணிச்சிருக்காங்க. இது அவங்க மேலே சுமத்திடாதீங்க. இந்த விஷயம் தான் உனக்குள்ளே இருக்கிறேன். அவங்க நிந்திக்கட்டும், ஏன்னா அந்த ஒளித்தை அவங்க செய்யட்டும். நிந்திக்கிற ஒளித்தை அவங்க செய்யட்டும், நான் கசப்பாக்கிற ஒளித்தை அவங்க செய்யட்டும். இது மரணத்தினாலே அவங்க பேசட்டும். செய்வதை பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அது செய்கிற வைக்கிறவங்க அதை வச்சு பொழைச்சிக்கிட்டே இருக்கட்டும். பரிசுத்தமாக இன்னும் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். இல்லையா சொல்லுங்களேன். ஆரம்பம் அற்புதமான ஆரம்பம். ஆகாயம் 2:5 2-3 வருஷம் தான்.
நீங்கள் வாசிக்கணுன்றதுக்காக தான் நான் டைம் கொடுக்குறேன். ஆக 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் எல்லாரும் சொல்லுங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கப்பா, ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்பட மாட்டேன் சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். எனக்கு நடுவில் நீர் வாசம் பண்ணுவீங்க. அபிஷேகம் சாதாரண அபிஷேகம். யோவான் 14:17. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பேஜ் நம்பர் சொல்லுங்க. பின்னாடி பக்கம் அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். பின்னாடி. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. But you know him, and he dwells with you, and will be with you. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது. அது உலகம் அப்படின்னா இதுல எல்லாருமே அடங்குவார்கள். அதாவது தேவனுடைய சாட்சியுடன் தேவனுடைய கிரியில் வாழாத எல்லாருமே இதில் அடங்குவாங்க. உலகம் நான் சொல்ல கிறிஸ்தவனை நம்பிட்டோம், யாரும் என்னை நம்பிடாதீங்க. நான் நம்மள பழக்கத்தை பார்த்தேங்க. இந்த வருஷம் நிறைய பேரை பார்த்துட்டோம். பிரைஸ்காக. அப்போது அவர்கள் சத்திய ஆவியானவரை காணவில்லை. எனவே அவரை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அடுத்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 2 கொரிந்தியர் 3:17. 2 Corinthians 3:17. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில ஓவர் கம் பண்ண முடியாம தானே தவிச்சோம் இல்லை? சில ஜெயிக்க முடியல இல்லை? பாவமோ சிந்தையோ பலவீனமோ விசுவாச பலவீனம். ஆவியார் உள்ள வந்துட்டாரு, இங்கே விடுதலை தான். அவர் உள்ள இருக்கார்ல, இனி அவர் தான் வெளிப்படுவார். ரோமர் 8:27. எழுதுறவங்க மற்றவங்க ரொம்ப ஆசீர்வதிப்பார். எழுதாதவங்க எழுத ஆரம்பிங்க, போயிட்டு நல்லா உட்காருங்க, தியானிங்க. கத்திர அதிகமாக உங்களுக்கு பேசுவாரா? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி கவனிங்க, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் மீது ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கிறாரா? தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். யார் இந்த பரிசுத்தவான்கள்? பரலோகத்தில் இருக்காங்க இல்லையா? நீங்கள் அன்றைய பரிசுத்த பெரு வரைக்கும் நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல. என்னைக்கு அவர் ரத்தம் கழுவிடுச்சோ நம்ம நித்திய ஜீவனுடைய நம்ம குறைவு இருக்கும். நம்ம பாவம் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கு. அவர் அதை மறந்து என்னைக்கு மறந்துட்டார். அவருக்கு இப்போ ஒரே நோக்கம், உங்களை கொண்டு அவர் கிரியை செய்யணும். உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். ஏனென்றால் அவர் ஆவியானவர், அவர் உள்ள இருக்கிறார். நம்ம பார்த்தா பிரியங்கா முடிச்சு தான் தெரியும், அமேசியா முடிச்சு தான் தெரியும், ஐசு முடிச்சு தான் தெரியும், முகம் தான் தெரியும் பார்க்கிறவங்களுக்கு. ஆனா வல்லமை அவருடைய அவருடைய சித்தத்தின்படி தான் ஆவியானவர் ஜெபிப்பாருங்க. சித்தம் விட்டு வாழ்க்கையில் விட்டு நம்ம வேண்டப்படி சில காரியம் நடக்காது. நான் எவ்வளோ காரியம் நானும் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன். அதான் நம்ம இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். தேவ நீதிபடி தான் ஜெபிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தமாக தேவ நீதிபடி ஜெபிக்கணும். ஆனாலும் கடைசி வார்த்தை ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தம். அப்போ ஆவியார் ஜெபித்தா பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிறபடினால் ஆவின் சிந்தை அவர் அறிந்திருக்கிறார். ஓகே, கடைசி வசனம் ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் பலவீனங்களை உங்களுக்கு உதவி செய்வார். இது அப்படி தீர்க்க தரிசனமா வாழ்ந்து புறப்படணும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக செய்கிறார். 25 நாம் காணாததை நம்பினவாகி எழுப்புதலை பார்த்துட்டோமா? நம்புறோமா? வந்துருச்சு. வாக்குத்தத்தை நிறைவே காத்திருந்தோமா? வந்துருச்சு. கத்திரமே
குறைவுகளை பார்க்கறது இல்லை. நம்ம அந்த குறைவுகளை அதிகமாக பார்க்குறோம். அதான் பவுல் சொல்கிறார், நம்மை நியாயத்தித்து கொண்டா தேவனுடைய சந்நிதியில் நம்ம போகிறது கஷ்டம். நமக்கு விடுதலை கொடுக்குற ஒரு ஆவியர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தவறுகள் எல்லாருமே செய்கிறோம், திருப்பியும் செய்வோம். செஞ்சது தான் திருப்பி செய்யக்கூடாது. புது தவறுகள் பெர்மிட்டட் தான். பாவம் அனுமதி இல்லை, தவறுகள் அனுமதிக்கப்பட்டு இருக்கு. பட் வி ஷுட் நாட் ரிப்பீட். முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் கையில் பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நம்ம அபிஷேகம் பெறும்போது அவர் எவ்வளோ நாட்கள் இன்றைக்கி அழுதுருப்பார் தெரியுமா? நம்ம வந்து கூடி வரணும்னு சொல்லி அவர் எவ்வளோ விரும்பியிருப்பார் தெரியுமா? நம்ம ஐக்கியத்தில் குழப்பங்களாக வரக்கூடாது எவ்வளோ விரும்புகிறார் தெரியுமா? இந்த இடத்துல தான் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ளணும், இங்கேருந்து நீ பயன்பட ஆரம்பிக்கணும் கர்த்தர் எவ்வளோ விரும்பியிருக்கார் தெரியுமா? அதை நிறைவேற்றி தான் கர்த்தர் அனுப்புகிறார். ஆவியான உன்னோடு சொல்லிக்கிறார், நீ எழுப்பி கர்த்தர் கைப்பிரகாசம் அமைதலாயிரு. அவர் சித்தத்தின்படி அவர் பரிசுத்தத்தின்படி அற்புதம் அவர் நடத்துறது எல்லாம் மகிமையான சாட்சியாக தான் இருக்கும். மகிமையான சாட்சி. ஒரு விதவியோட கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அந்த அம்மா கேட்கல, ஐயா என் பிள்ளை இறந்துட்டு எனக்கு யாருமே இல்லை, கத்தவே இல்லை. இவர் பார்த்தார், மனதுருகினார், பையனை உயிரோடு எழுப்பி கையில் கொடுத்துட்டாரு. ஏன்னா கண்ணீரை தாங்க முடியாது அவருக்கு. ஜெபம் பண்ண முடியலையா? இந்த இடத்துல தேவன் முழுதாக சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருக்காக கர்த்தருடைய பாதத்தை நான் கண்ணீரால் கழுவாத ஒரு நாள் கிடையாது. அதே இடத்துல நம்ம நிற்கிறோம். கர்த்தருடைய ஆவியான சாட்சி. ஏனென்றால் அது என்மேல் உள்ள கடமையும் நான் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு வைப்பரை கர்த்தரை வைத்திருக்க பொறுப்புகளோடு வச்சிருக்காரு. அதனால தள்ளவே மாட்டேன், உங்களுக்கு துரோகம் செய்யவே மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யவே மாட்டேன். நீங்கள் எப்படி அப்படித்தான் நானும். ஆனாலும் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு கர்த்தரை நிறுத்தி இருக்கிறார். அதனால இன்னும் சவாலாக சொல்கிறேன், நீ இழந்ததை மாத்திரமல்ல இல்லாத பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏலியன் உன்னோடு கூட வருகிறார். கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பி, கிரிகளை ஆரம்பி, வேலை செய்ய ஆரம்பி. வாழ்க்கை எல்லாமே மாறட்டும். வசனங்கள் உன்னை வெளிப்படட்டும். ஜனங்கள் நீ கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்க்கட்டும். ஜனங்கள் உன்னுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கட்டும். ஹோட்டலில் போனாலும் சும்மா அப்படியே கண்ணை தந்துட்டே ஜெபம் பண்ணாது, அங்கே பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணாது. கண்ணை மூடி ஜெபம் ஆண்டை கொடுத்து ஆகாத்துக்கு நன்றி பரிசுத்தமாய் வெட்கப்படாமல் இந்த தேவனை பிரசங்கப்பட்ட வெட்கப்படாமல் இந்த தேவனை மகிமைப்பட்டது. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் ஆவியானவர் எங்கே ஒரு விடுதலை உண்டு. எல்லாரும் எழுத நிற்கலாமா? கற்றுக் கொடுத்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வல்லமையாக ஒரு விடுதலை செய்யும்படிக்கு தேங்க்யூ ஜீசஸ். என்ன நாங்கள் தூரத்தில் இருக்கிற முடிந்தால் எழுதி நின்று கொள்ளுங்கள். ஒரு மகிமுள்ள சில நிமிடங்கள் தேவனோடு கூட நாம் செலவழிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஷாட்டான பாருங்கள். நல்ல அபிஷேகம் பெற்ற எல்லாருமே நல்ல கைகளை திறந்து மேன்மையாக தேவனை நோக்கி தேவரின் ஆவியானவர் எங்கே வைக்க விடுதலை உண்டு. ஆவியானவர் மெய்யாய் நமக்கு செவி கொடுத்தார். ஆவியானவர் மெய்யாய் நமக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா 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 ஷாட்டானா கதீரியா ஷாட்டானா சொல்லி ஆண்டவர் சொல்லி தரிசனம் நிறைவேற்றினார். என்னோடு இருக்க ஆண்டவர் என்ன பேசினாரோ, எந்த வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் தொட்டாரோ அந்த வார்த்தை சொல்லி ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சிகரா டலகர டகத கலீரியா பலஞ்சரா வாசக ஜரி கதகதர டகரபல பிரகதகல பிரகத ரிகட கரஷிகடரி திரிதியல பரதுரசிய. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு புதிய மாற்றத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க விரும்பினா சொல்லுங்க. இந்த ஊழியத்தை கத்த டாடி கொடுத்த தரிசனத்துக்கு ரெட்டிப்பாக வேணும் ஆண்டவரை கேளுங்க. பெற்றுட்டு போங்க. முடியல என்ன ஜெயிப்பீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வருஷத்தில் நான் பார்க்காத வறுமை இந்த 50 வருஷத்தில் நான் பார்த்தது இல்லை. ஆனால் இந்த வருஷம் நான் சாப்பிட்டது போல இத்தனை வருஷமும் சாப்பிட்டது இல்லை. இத்தனை வருஷம் நான் இருந்த வேதனைகளுக்கு இந்த வருஷத்தில் பரிபூர்ணமாக கத்தனை உயர்த்தி கரத்தில் கொண்டு போய் வைத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறாரு. எனக்கு என் பேர் தெரியல. நம்முடைய ஊழியம் நம்ம 5 பேர் தான் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் உலகத்தில் எப்போ பாஸ்டர் வருவாங்க, எப்போ அவங்க வருவாங்கன்னு சபைகளில் தொடர்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? ஏன் தெரியுமா? கத்த உள்ளில் மேலும் தேவன் மகிமைப்பட போகிறார். இந்த வாரம் இப்பொழுது உனக்கு இறங்குகிறது. யாருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறேன். ஏன் மூலமா அப்படின்னா பெருமைக்காக அல்ல, உன் கண் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சாட்சியா, உன் கண் முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சாட்சி. உனக்கு ஞானத்தை மெய்ப்பட ஏற்றுக்கொண்டே இல்லையா? அதனால நான் தைரியமா சொல்றேன். கத்த மற்ற எல்லா காதுகளை கை வச்சு ஜெபம். ஆண்டவரே உண்மை அன்றி வேறு வார்த்தையை காதில் வரக்கூடாது. ஆண்டவரே நான் ஏற்று நிற்கிறேன். அவிசுவாசத்தின் வார்த்தைகள், என்னை பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள் எனக்கு வரக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். தூரத்தில் இருக்கவங்க ஜெபிங்க. தேங்க்யூ ஜீசஸ். டாக்டர்ஸ்
என்னை குறித்து நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. க்ளோரி டு காட். இந்த ஆசிரியர்கள் என்னை குறித்து நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. என் ஒர்க் பண்ண இடத்துல நெகட்டிவ் நான் கேட்கக்கூடாது. தேங்க்யூ. என் நாவு தேவனை பாடும், என் ஆத்மா தேவனை பாடும். நீ சீக்காப்பாச்சா ராக்காப்பாடா சொல்லுங்க. நான் பிசாசுகளை உபத்திரவப்படுத்துவேன், பிசாசுகளை உபத்திரவப்படுத்துவேன். எலியாவின் பலமும் ஆவியும் எனக்குள் இருக்கிறது. அறிக்கை, எலியாவின் பலமும் ஆவியும் எனக்குள் இருக்கிறது. நான் சொல்லுவது நடக்கும். நான் தேவ சித்தத்தின்படி பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். ஆவியில சிந்தையில் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நாவில் அந்நிய பாஷையில பேசுங்க. கதை ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருடைய நடத்துதல். ஆண்டவருக்கு முன்னே போறாரு மகளே. 2026 கர்த்தருக்கு முன்னதாக போறார். நீ வேலைக்கு போறியா? கர்த்தருக்கு முன்னதாய் போறார். அறுவடை செய்ய ஆரம்பி. சத்தியத்தை அறிவி. வெட்கப்பட்டாலும் கர்த்தருக்காக எழும்பு. அவமானப்பட்டால் ஆதி அன்புக்கு திரும்பு, புதிய அன்புக்கு திரும்பு. உன்னை தூஷித்தாலும் திரும்பு. சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசு. உன்னை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சாட்சியை வெளிப்படுத்த கர்த்தருக்கு. ஜெபிக்க போகிறோம். அதற்கு பிறகு முக்கியமான ஒரு ஜெபம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு அவர் திருப்பூர் அப்பாவுக்காய் சோதனை எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லலாம் அவங்க மட்டும் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. திருப்பூர் அப்பாவுக்காக சோதனை. ஆண்டவரே அசைக்கணும்ப்பா, அசைக்கணும். அம்மாவுக்காக சோதனம் அசைக்கணும். வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படி எழுப்பி பாராட்டும். அண்டக்குடிக்காக, ஜெபசியாவுக்காக, ஜெசியாவுக்காக ரத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அசைவை உண்டு பண்ணும். அது வீட்டு தேவாலயமா மாத்த ஆண்டவரே. பக்கத்துல பெரிய சர்ச்சு கட்டட்டும், கட்டட்டும். அவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க, அவ்வளவு இடம் கொடுத்து விரும்பினா சொல்லுங்க. கர்த்தர் சபை கட்டுங்க. நான் நடத்துறேன் ஆண்டவரே சொல்லுங்க. எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் செய்கிறோம். நாங்க 2 பேர் இருக்கோம் ஆண்டவரே. முகத்தை முறிப்போம். சொல்ல யோசிக்கிறாங்க. சீண்டாலா கண்டரா சக்கட்டாரியா நாசாக்காச்சாலா வரதுனச்சரியா ஜக்க சத்து அம்மாவுக்காய் ஜெபிக்கிற சோதர சொல்லுகிறாங்க. ஷட்டராந்தரடரவோ ஜோமன சுற்றின பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகட்டும். தேவ ஆவியானவருக்கு அசை உண்டு பண்ணட்டும். சொல்லுங்க. நாங்க 4 பேர் இருக்கிறோம் ஆண்டவரே. அசைக்க முடியும், அசைக்க முடியும். மோசே ஒருவனாய் இருக்கையில் அழைத்த தேவன் நாங்க இருக்கிறோம். நாங்க பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபை மேல நாங்க சபை கட்டணும். சொல்லுங்க. மேல நாங்க 4 பேர் சேர்ந்து கட்டுறோம் ஆண்டவரே. தேவாலயம் கட்டுறோம், வீட்டுக்கு மேல கட்டுறோம். எங்களை பயன்படுத்த மோசல் அசைவு உண்டு பண்ணுங்க. அற்புதம் நடக்கும், தர்மம் நடக்கட்டும். உண்மையிலே சொல்லுங்க. ஒரு வீட்டுல 4 பேர் அபிஷேகம் பண்ணிட்டீங்க. நன்றி 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 நன்றி. கனகத்தை தேவாலயமே பிரதேகாய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாலுகாய் ஸ்தோத்திரம். ஜன்னி கப்பந்தரா ஜக்கடரா. 3 பேரை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைப்பீரான், கலகத்தை அசைப்பீரான். மாலுக்காக அருப்பு கொண்டகாய் ஸ்தோத்திரம். அந்த பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். மறுபடி பிறக்க செய்யலாம். எழுப்பதை உண்டாகட்டும். வல்லமையார் பயன்படுத்தும். சொல்லுங்க. ஆண்டவரே தேவாலயம் கட்டப்படணும் ஆண்டவரே. அருப்பு கொண்டு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வெண்வஸ்திரம் தரித்தவர்களை கர்த்தர் ஊழித்து செய்யலாம். உள்ள இருக்க வரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வெளியே வரட்டும். சொல்லுங்க. ஆண்டவர் உள்ள இருக்க வரங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தில் எங்களை நிரப்பாங்க. நபராஷம் மதுரையில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. சேரமேல கர்த்தர் கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் எழுப்ப செய்தவர்கள் அமேசபிள் விசேஷத்தை கிருபை பாதுகாப்பு உண்டாகட்டும். உலகம் தொடக்கூடாது ஆண்டவரே. பேசக்கூடாது, வாய் பேசக்கூடாது. இந்த வீட்டுல பேச்சு சத்தம் கேட்கக்கூடாது. கத்து நாம மட்டும் எழுப்பணும். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அற்புதங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும். சோத்திரம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். தங்கத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வல்லமை மகளை ரட்சிக்கட்டும். பிள்ளை நடத்தாங்க. தாய் தகப்பன் சேர்ந்து ரட்சிக்கப்படணும். இந்த மாதிரி வந்து கர்த்தரை தரிசித்த பிள்ளையை திரும்பி போகணும். போகுதல் கொள்வதாய் கதை ஒரு ஆசையை உண்டு பண்ணணும். ஒரு வாழ்க்கை மாற்று ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அழுகிறான். முதுகுளத்தூர்ல இருக்க தங்கத்துக்காக கர்த்தர் மகள் அழுகிற பேசுறாங்க. அந்த குடும்பத்தை ரட்சிப்பாங்க. அழுவாங்க. டாடி இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, டாடி இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்கப்பா. அழுவாங்க. என்னோட ஸ்ரீமதியோட தங்கச்சி ஜோபன கர்த்தர் அவளை விடுதலை செய்யணும். முதுகுளத்தூர்ல தேவாலயம் கட்டப்பட பண்ணி
நீக்காட்டப்பா கல்லூரி தேவாலயம் கட்டப்படணும். நீக்காட்டப்போ சென்னையில 13 வருஷம் கண்ணீர் விதைச்சிட்டு வந்து அறுவடை நடக்கணும். கத்தர் அனுப்பியிருக்காரு, சும்மா இல்லை. கத்தர் அனுப்பியிருக்க எழுப்பணும். தேங்க்யூ ஜீசஸ். ஏபியில எழுப்பணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கத்தரி மகிமை காணப்பட ஜோரிட்டு நம்முடைய வீடுகள் எல்லாம் தேவ மகிமை நிரப்புவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவாகிய நம்மோடு இருந்தாரா? சத்தமான குரலில் சொல்லலாம். இப்போ ஸ்வீடன்ல இருந்து அன்பு மகள் சோனியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவளுடைய காரியம் ஆண்டவருக்கு அடுத்து ஒரு தகப்பனா எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கள் இன்னைக்கு நாடி துடிக்கிறதே பெரிய விஷயம். ஓகே, கொஞ்சம் அந்த நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, கவனிக்கிறீங்களா? அவங்களுக்கு மக்களே ஐம் ஷேரிங் தட். ஓகே, அவர்களுடைய 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டு உலகத்தில் அது எந்த நம்பிக்கையும் இல்லை. யார்கிட்டையும் வலி வேதனை பகிர்ந்து கொள்ள மாட்டாத ஒரு அன்பு மகள். கர்த்தர் மேலே மகாவைரிக்கத்தோடு இருக்கிற ஒரு மகள். அன்றைக்கி செய்தி கேட்டோம் இல்லையா? அவங்க அந்த வார்த்தைக்கு நம்ம கூட சில தலைவீடுகள் ஷேர் பண்ணுறதில்லை, யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர். கர்த்தர் இடத்துல பேசி மெயின்டைன் இடத்துல இணைந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவ்வளோ சர்வீஸில் காலையிலே எழுந்துட்டாங்க. எழுந்து அலாரம் வச்சு எழுந்துட்டு கால் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லி டிலே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து வச்சு வைக்கலாமா? ஒரு மகள் உண்டு அவங்களுக்கு. கொஞ்சம் எல்லாரும் கூடி அவங்க கேமராக்குள்ளே வர முடியுமா? மக்களே கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கூட காட்டு. தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் காட்டு. அது அவருக்காடிங்க. ஓகே ஓகே, எல்லாரும் கைகளை வைத்து அவங்களோட ஜீவன் கத்தர் மீட்டுக் கொள்ளணும். என்ன அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம கத்தர் புது கிட்னியை கொடுக்குறோம். அதுதான் நம்ம கேட்க வேண்டும். அதை பற்றி நான் ரொம்ப விவரிக்க விரும்பலை. ஏன் விவரிக்க விரும்பலை அப்படின்னா அவங்க கஷ்டத்துக்காக இல்லை, தேவன் செய்ய போகிற காரியத்தை குறித்து தியானிப்போன்னு விரும்புகிறேன். அவங்க டாக்டர் நம்மளை திருப்பி நாளைக்கு செக்கப் போவாங்க, இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் இப்போ நார்மல் ஆக்க போகிறோம். அவங்க கிரியேட்டிங் என்ன செய்யுதுன்னா அளவுக்கு அதிகமாக உருவாகி இருக்குது. அவங்க சாப்பாடு கூட அவங்க ஒரு வாய் சந்தோஷமாக சாப்பிட முடியாது. கத்தர் தோற்ற சொல்லிட்டு கத்தர் அர்த்தம் செய்வன் ரொம்ப அவனோட காத்திருக்கிறாங்க. சாதாரண சாப்பாடு தான், தயிர் சாதம் தான் சாப்பிட முடியும். இந்த அசிடிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஹை அவங்களுக்கு, அதனால் அவங்க அதை சாப்பிட முடியாது. குழந்தை இருக்குது, ரொம்ப பாதிப்பு, நிறைய பாதிப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் இல்லைன்னா அவங்க ஐசியூவில் மட்டும்தான் அவங்க உயிர் வாழ முடியும். இதுக்கு மேலே நான் சொல்கிற வார்த்தை இல்லை. ஆண்டவர் இல்லை, அவங்க விசுவாசம் இல்லைன்னா ஐசியூலேயே தான் அவங்க இருக்கணும். ஆனால் அவங்க இன்றைக்கி டீப் ஐசியூக்கு வந்துட்டாங்க, கர்த்தரோட யூனிட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லைங்களா? இந்த யூனிட் மாதிரி இன்டென்சிவ் கேர் இங்கே மாதிரி எங்கேயுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வரம் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சகோதரி, நம்ம மகள் நல்லா கையை உயர்த்தி அந்த கேமரா முன்னாடி இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா கையை நீட்டி நம்ம மகளை பெற்றுக்கொள்ள. மகளை சோனியா, receive the touch of the Lord. We are gathering together here, Lord. எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல நீங்கள் எப்படி வார்த்தை கத்த உங்களுக்கு ஏவுகிறார் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு கரெக்டாக ஒரு 21 மணி நேரத்தில் இல்லை, ஒரு 13 மணி நேரத்தில் உள்ள போயிருப்போம். ஏன்னா அதை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த புது வருஷம் அவங்களுக்கு விடுதலை ஆண்டு. கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்களும் பரிசுத்த ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. எல்லாம் அந்நிய பாஷையில் ஆண்டவரே, எங்கள் அன்பு சகோதரி சோனியா நல்ல மனமாக ஆக்கிடி எதுங்கள். பேதருக்காய் ஜெபித்த ரோதையின் குடும்பத்தை போல. ஓ எஸ் எஸ், நன்றி. கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு இஷாட்டா கண்டாரா தாரா சல்ல வரச்சொல்லி எங்கா பச்சல பிரக்கத்தை ரிசி கட்டல தாரச்சல்ல நிஜமான பிரபு இயேசு நாமத்தினால் அந்த மகளை நாங்கள் இயேசு ரத்தத்தால் இப்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ மகிமை காணப்படட்டும். பொல்லாத சாத்தானை அந்த சரீரம் முழுவதும் இயேசுவின் தழும்புகள் உண்டாகட்டும். கர்த்தாவே, நாங்கள் விட மாட்டோம் ஆண்டவரே. வியாதிகளின் பிள்ளை விட்டு தொடக்கூடாது, விளைவின் பிள்ளை தொடக்கூடாது. ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் என்று எழுதுகிறோம். மருத்துவர்களை பைத்தியமாக்குகிற உலகத்திற்கு பைத்தியம்,
தேவனுடைய செயலோ தேவனுடைய செயலோ எங்களுக்கு உலக ஞானம் அல்ல. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் உலகத்திற்கு பைத்தியம், ஆனால் எங்களுக்கு அது தேவ பலன். எப்படி இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆண்டவரை புது கிட்னியை உருவாக்குகிறோம். எல்லா ஃபோமிங் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். ஓ தி ரிஃப்ளெக்ஸ் இயேசுவின் நாமத்தில் விசந்த ஹீலிங் டச் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் எப்படி சுகமாக்குகிறோம். இப்பொழுது நாங்கள் விடுவதில்லை. we receive the healing for the Lord. கிறிஸ்துவின் கரவின் பிள்ளை மேலே, கிறிஸ்துவின் கரவின் பிள்ளை மேலே, இயேசுவின் சுகமாக்குகிற வல்லமையின் பிள்ளை மேலே இயேசுவின் ரத்தம் ஊற்றட்டும். இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும். creating zero in Jesus name. Kidney infection zero, no diabetic zero, no pressure zero, no swelling zero, no leg pain zero, no more pain zero, no sickness zero. International ella சொல்லுங்க zero. Every report normal in Jesus name. Every report normal in Jesus name. Every report supernatural touch in Jesus name. எங்கள் ஜீவனை கர்த்தருக்கு முன்பதாய் வைத்து என் பிள்ளை பலிபீடத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். We set her free today. இதுவரை காணாத அற்புதங்களிலும் கை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவர் நீரை கையில வரங்களை கொடுத்திருக்கிறேன். அந்த வரங்களின் மீனவா என் சகோதரர் சுகமாக்குகிறார். கர்த்தருக்காய் எழுப்பி அந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்து முடிக்க என் பிள்ளைக்கு அனுகிரகம் செய்தது. ஒரு குழந்தை அதிகாரம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு வர தலைப்பட்டிருக்கிறது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசீர்வதித்தரும். இந்த இரவுகளை ஆயத்தப்படுத்தும். இந்த மாதிரி நேரங்களை கத்தர் ஆயத்தப்பட்டு சீர்படுத்தும். இரண்டாவது செல்பொருட்படுத்தி நீங்களை ஆயத்தப்படுத்துவீராக. மேன்மையான காரியங்களை கண்டு ஸ்தோத்திரத்துக்கு அனுகிரகம் செய்தரும். எல்லா நாமத்துக்கு மேலான இந்த நாமத்தை பணிந்து தொழுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோடு ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு நம்முடைய பிறந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். தேவரே ஆசீர்வதியும் எங்களை பெரிதாக்கும் கருவினோடு கூட இருந்து எல்லாத்தையும் இருக்கும் வழிகளுக்கு காத்தவர் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரம். சகல உபகாரங்களை மறப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை கேள்வி நம்மை தொடரும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Kallagam, praise the Lord. Sonia, praise the Lord. God bless you. Thank you. Praise the Lord. God bless you, da. Thank you. See. Thank you for the prayer. Yes, you receive it and we'll see with the testimony. Amen. We are all there for you. We are praying for you. Yes. Okay. Yeah. See you now. God bless you. Thank you so much. Oh, praise the Lord. Thank you. Praise the Lord. Okay, praise the Lord. Kathak Sotram. We miss you. ரொம்ப மிஸ்